अब्जन्यस्तपदाब्जमञ्चितकटी संवादिकौशेयकं किञ्चित्ताण्डवगन्धि सम्मननकं निर्व्याजमन्दस्मितम् चूडाचुम्बिमुकाम्बुजं निजभुजाविश्रान्तदिव्यायुधं श्रीरङ्गे शरदशतं ततैतः पश्येम लक्ष्मीसकम् अग्रे तार्क्षेण पश्चात् ऐपतिशयनेन आत्मना पार्श्वयोश्च श्रीभूमिभ्यामतृप्त्या नयनचुलकनैः सेव्यमानामृतौघम् वक्त्रेणाविस्मितेन स्फुरदभयगदा शङ्खचक्रैर्भुजाग्रैः विश्वस्मै तिष्ठमानो शरणमशरणाः रङ्गराजं भजामः नमज्जनः सचित्तभित्तिभक्तिचित्रतूलिका भवाहि वीर्यभञ्जने नरेन्द्रमन्त्रयन्त्रणा प्रपन्नलोककैरवप्रसन्नचारुचन्द्रिका शटारि हस्तमुद्रिका हठाद्धुनोतु मे तमः आपादचूडमनुभूय हरिं शयानं मध्ये कवेरतुहितुरुदितात्मरात्मा अद्रष्टतां नयनयोर्विषयान्तराणां योनिश्चिकाय मनवै मुनिवाहनन्तम् श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्री नित्यमङ्गलम् ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதினம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்கள் பதின்மர் என்று பார்க்கிறோம் நம்முடைய சம்பிரதாயத்திலே. பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மிழ்செய்யன் அருள்மாறன் சேரலர்கோன், துய்யவட்டநாதன் அன்பர்தாள் தூளி நட்பானன் நன்கரியன், ஈதிவர் தோற்ற தடைவாமிங்கு என்பது சுவாமி மணவாள மாமுனிகளுடைய திருவாக்கு உபதேச ரத்ன மாலையில். ஆழ்வார்கள் 10 பேர் என்பது சம்பிரதாயம். ஆண்டாளையும் மதுரகுடி ஆழ்வாரையும் சேர்த்து 12 பேர் என்றும் தெரிவிப்பார்கள். அதற்கு காரணம் அவர்களுடைய திவ்ய பிரபந்தத்தையும் நாம் 4000 திவ்ய பிரபந்தத்திலே சேர்த்து பார்க்கிறபடினாலே. இந்த 10 ஆழ்வார்கள் அவர்கள் அருளி செய்ததுதான் 4000 திவ்ய பிரபந்தம் என்று பகவான் ஸ்ரீமன் நாராயணன் விஷயமாக அவதரித்தது. இந்த 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் இது எதனாலே அவதரித்தது என்றால், எம்பெருமான் பார்த்தான், லோகத்தை எல்லாம் சிருஷ்டித்தான். சிருஷ்டித்த பிற்பாடு இந்த லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சரியாக நடக்க வேண்டுமே, அதற்காக இருட்டறையிலே ஒரு விளக்கு போல சாஸ்திரத்தை கொடுத்தான். சாஸ்திரம் என்றால் அது வேத சாஸ்திரம். சாசனாத்து சாஸ்திரம் என்று சொல்வதுண்டு. அதாவது சாஸ்திரமானது விதிக்கிறது, இதை செய் இதை செய்யாதே என்று சொல்லுகிறது சாஸ்திரமானது. அதனாலே அதற்கு சாஸ்திரம் என்று பெயர். அப்படிப்பட்ட சாஸ்திரத்தை கொடுத்தான். அப்பொழுதுதான் மனிதர்களாகிற நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று அறிந்து அதன்படி நடக்க முடியும். அதனாலே சாஸ்திரத்தை கொடுத்தான். அப்படி சாஸ்திரத்தை கொடுத்த காலத்தில் லோகத்தில் இருக்கிறவரெல்லாம் அந்த சாஸ்திரத்தை கொண்டு சரியாக நடப்பர்கள் அப்படின்னு எதிர்பார்த்தான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அப்படி எதிர்பார்த்த காலத்தில் இவர்கள் நடந்தார்களான்னு பார்த்தா அத்தரும் நடக்கலை. இப்போ நம்ம நடக்கிறோமான்னு அதனால அந்த சாஸ்திரத்தை கொண்டு நடப்பது என்று சொன்னாலே, சாஸ்திரம்னா ரொம்ப கஷ்டம்பா, அதில் சொல்கிறதெல்லாம் யார் அதன்படி நடக்க முடியும்? அதில் நிறைய சொல்கிறது, இதை பண்ணுனது அதை பண்ணாதேன்னுறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நம்மளால் நடக்க முடியுமா என்றெல்லாம் நினைத்து எல்லாரும் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கவில்லை என்கிறபடினாலே பார்த்தான் எம்பெருமான். சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்க முடியும் என்று நாமே காட்ட வேண்டும் என்கிறபடினாலே பல அவதாரங்களை பண்ணுகிறான். ராமனாகவும் கிருஷ்ணனாகவும்
அவதரித்து இந்த லோகத்தில் சாஸ்திரம் சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்க முடியும் என்பதை அவன் செய்து காட்டினான். செய்து காட்டினாலும் இந்த லோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் என்ன பண்ணுறா அப்படின்னா, அதெல்லாம் அவனுக்கு முடியும்னா அவனுக்கு முடியாதது எது? நல்ல சக்தியோட கூடியிருக்கான் அவன், அதனால் சர்வசக்தி யுக்தன் அவன், பகவானாச்சே, அவனால் எது முடியாது. நினச்ச காலத்திலே எல்லாம் பண்ணிவிடலாம், நினச்ச காலத்திலே சிருஷ்டிக்கிறான், நினச்ச காலத்திலே அழிக்கிறான், எல்லாம் பண்ணுறான், அதனால் அவனுக்கு சக்தி இருக்குது, அதனால் அவன் பண்ணுவன் என்று எல்லாரும் அப்பொழுதும் கூட பண்ணாமல் இருப்பதை பார்த்தான். பார்த்தபடினாலே அவனுக்கு தோன்றியது, ஐயோ இவர்கள் எதையுமே அனுஷ்டிக்க மாட்டேன்கிறார்களே, சரி இவர்களுக்கு எளிய முறையில் எல்லாம் அறியும்படியாக நாம் செய்ய வேண்டும். சாஸ்திரம் முதல்ல கற்பதே கஷ்டமாக இருக்குது, நிறைய வேற சொல்கிறது சாஸ்திரமானது. அனந்தாவை வேதாக என்று எல்லையற்றதாக இருக்கிறது வேதங்களானது. நாம் ஏதோ ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று 4 வேதங்கள்னு சொல்லுகிறோம். ஆனால் ரொம்ப பெருசு வேதமானது, அதற்கு முடிவே கிடையாது. அப்படி மிகவும் பெரிதாக இருக்கிறபடினாலே, அந்த வேதத்தில் சொன்ன அர்த்தத்தை எல்லாம் அறிவதும் சிரமமாக இருக்கிறபடினாலே எம்பெருமான் பார்த்தான், சரி வேதத்தை எல்லாம், அதாவது சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதத்தை திராவிட பாஷையிலே, தமிழ் பாஷையிலே ஆக்க வேண்டும் என்று நினைத்தான் எம்பெருமான். அதனாலே ஒரு 10 ஜீவாத்மாக்கள், அந்த ஜீவாத்மாக்களை தேர்ந்தெடுத்தான். அந்த ஆத்மாக்களை தேர்ந்தெடுத்து அந்த ஆத்மாக்களுக்கு விசேஷ கடாட்சத்தை பண்ணினான். அதைத்தான் முதல்ல தெரிவித்தேன். மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். மயர்வு அற, மயர்வுனா அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானமானது அறன அடியோடு போகும்படியாக விசேஷமான ஞானத்தை கொடுத்தான். மதிநலம் அருளினன். நலம்னா பக்தி, மதியாவது ஞானம், ஞானம் கலந்த பக்தி. அதாவது இந்த ஆழ்வார்களுக்கு எம்பெருமானிடத்தில் பக்தி ஒன்றுதான் விஷயம். ஞானத்துக்கு எத்தனையோ விஷயம் இருக்குது, நம்ம எத்தனையோ அறியறோம், இல்லையோ எத்தனையோ தெரிஞ்சுக்கிறோம். நம் ஞானத்தை கொண்டு நாம் எத்தனையோ பதார்த்தங்களை பார்க்கிறோம். கம்ப்யூட்டர்ன்றா, எக்கனாமிக்ஸ்ன்றா, அக்கௌண்ட்ஸ்ன்றா, அதுன்றா இதுன்றா நிறைய சொல்கிறான். இப்போ ஏஐன்னு ஒன்று புதுசாக சொல்கிறா, ஆர்டிஃபிஷியல் இன்ஃபர்மேஷன், அது நிறைய சொல்லிகிட்டே இருக்கா. இப்படி ஞானத்துக்கு எத்தனையோ விஷயம் இருக்குது லோகத்தில் அறிவதற்கு. நான் ஆழ்வார்களுக்கு எது விஷயம்னா, எம்பெருமானிடத்தில் உண்டான பக்தி இருக்கே, அதுதான் ஞானத்துக்கே விஷயம். அவர்கள் ஞானம்னு சொன்னால் எம்பெருமானை பற்றி அறிகிறார்கள். அவனிடத்திலே பக்தி செய்வது அது ஒன்றுதான் விஷயமாக இருக்கிறது ஞானத்திற்கு. அதைத்தான் பக்தி ரூபா பண்ண ஞானம் என்று தெரிவிப்பார்கள் பெரியோர்கள். பக்தியையே வடிவமாக கொண்ட ஞானத்தோட கூடினவர்கள் தான் ஆழ்வார்கள். நாளை எம்பெருமானிடத்திலே இடைவிடாமல் பக்தி செய்தவர்கள் ஆழ்வார்கள். அப்படி எம்பெருமான் அவர்களுக்கு ஒரு கிருபையை பண்ணினான், அனுகிரகத்தை பண்ணினான். அதனாலே ஆழ்வார்களுக்கு எல்லையற்ற பக்தி ஏற்பட்டது எம்பெருமான் விஷயத்தில். அந்த பக்தியானது உள்ளடங்காமல் அது வெளியில புறப்பட்டு வந்ததுதான் 4000 திவ்ய பிரபந்தம்னு பார்க்கிறோம். அதனாலே நிரம்பின ஏழி நெறிக்குமா போலே, ஏரியானது, அதாவது பெரிய குளமானது, ஏரியானது நிரம்பி விட்டது நீர்னு சொன்னார். அதெல்லாம் என்ன வெளியிலே வருதோ இல்லையோ, ஜலமானது வெளியில புறப்பட்டு வருகிறது. அதே போலத்தான் உள்ளே இருக்கக்கூடிய பக்தியானது இது உள்ளடங்காமல் வெளியிலே புறப்பட்டு வந்ததுதான் 4000 திவ்ய பிரபந்தங்கள் என்கிற பாசுரமாக பார்க்கிறோம். இந்த பாசுரங்கள் எப்படி இருக்குன்னா, அது எல்லையற்றதா இல்லை, ஒரு 4000ல் அடங்குறது. அதற்கு மேலே வேதத்திலே சொல்லப்பட்ட அர்த்தத்தை எல்லாம் எது முக்கியமானதோ, எத்தனையோ சொல்றது வேதமானது, அதில் முக்கியமான அர்த்தங்களை எல்லாம் சாரமாக வடித்து கொடுக்கிறது திவ்ய பிரபந்தமானது என்பதை பார்க்கிறோம். ஆக திவ்ய பிரபந்தங்களை அவதரிப்பித்தான் எம்பெருமான். அதுவும் சுலபமாக தமிழ் பாஷையிலே இருக்குது, நாம் கற்கும்படியாகவும் இருக்குது. அதற்கு மேலே இதற்கு என்ன பெருமை என்று சொன்னால், இதை எல்லாரும் கற்கலாம். வேதம் என்பதற்கே அது குறிப்பிட்டவர்களுக்குத்தான் என்று வேதமே நிர்ணயித்து காட்டுகிறது. அது திரைவர்ணிகர்களுக்குத்தான் என்று வேதமானது தெரிவிக்கப்படுகிறது. அதாவது 3 வர்ணத்தவர்கள், முதல் 3 வர்ணத்தை சார்ந்தவர்கள் தான் வேதத்தை சொல்ல வேண்டும். வேதமானது சில பேரை விலக்குகிறது. இது எல்லாருக்கும் அன்று, பெண்களுக்கு கிடையாது, 4ஆம் வர்ணத்தவர்களுக்கு கிடையாது என்று தள்ளிவிடுகிறது வேதமத்தை. ஆனால் திவ்ய பிரபந்தம் எப்படி இருக்கு என்று சொன்னால், அது எல்லாருக்கும் பொதுவானது. திவ்ய பிரபந்தம் என்பதற்கு எல்லாரும் கற்கலாம், அதில் ஒன்றும் வேறுபாடே கிடையாது. திவ்ய பிரபந்தம் பெண்களும் கற்கலாம், 4ஆம் வர்ணத்தவர்களும் கற்கலாம், எல்லாரும் கற்கலாம் இந்த திவ்ய பிரபந்தத்தை. அது இதற்குண்டான
தனிப்பட்ட ஏத்தம் என்று பார்க்கிறோம். ஆக வேதத்தை தமிழாக அருளி செய்தவர் சுவாமி நம்மாழ்வார், வேதம் தமிழ் செய்த மாறன் என்றே அவருக்கு திருநாமம் பார்க்கிறோம். 10 ஆழ்வார்கள் அவர்கள் அருளி செய்தது எல்லாமே வேதத்தின் சாரமாக இருக்கக்கூடியது என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அர்த்தம். முதலில் அப்படிப்பட்ட அந்த திவ்ய பிரபந்தங்கள் இருக்க, அந்த திவ்ய பிரபந்தங்கள் இப்போ இடத்துல 4000 திவ்ய பிரபந்தம்னு பார்க்கிறோம். இந்த 4000 திவ்ய பிரபந்தம் இருக்க அது வேதத்தின் சாரமாக இருக்கக்கூடியது என்பதையும் பார்க்கிறோம். அதுலேயும் ரொம்ப சாரமாக இருக்கக்கூடியது என்று சொன்னால், இனி நாம் இப்பொழுது ஒரு 3 தினங்கள் அனுபவிக்கக்கூடிய அமலநாதிபிரான் என்கிறார் அத்தியாச்சரியமான திவ்ய பிரபந்தம். இந்த திவ்ய பிரபந்தத்தை இயற்றியவர், இதை பாடியவர், அவரை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் திருப்பானாழ்வார் என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான ஒரு ஆழ்வார். இந்த ஆழ்வார் 9வதாக நற்பானன் நன்கலியன் என்று 9வதாக திருவதாரம் பண்ணினவர் ஆழ்வார்கள் கோஷ்டியிலே. இவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஆழ்வார், கடைசி ஆழ்வார், அவர் தான் திருமங்கை ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார். 9வதாக திருவதாரம் பண்ணின இந்த ஆழ்வார் இருக்காரு, இவர் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் இருக்க ரொம்ப ஆச்சரியமானதுன்னு. மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் நிறைய திவ்ய பிரபந்தங்கள் பாடியிருக்கார். ஆனால் இவர் பாடினது 10 பாட்டு. ஆனால் ரொம்ப ஆச்சரியம், இந்த 10 பாட்டில் எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை காட்டி விடுகிறார். இதற்கு மேலே தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுமே இல்லை என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடியதுதான் இந்த 10 பாசுரங்கள் என்று பார்க்கிறோம். அவ்வளவு அற்புதமான இந்த 10 பாசுரங்கள், அதைத்தான் இனி நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அதில் இந்த ஆழ்வாருடைய பெருமை என்ன என்றால், இந்த ஆழ்வார் உறையூர் என்று சொல்லக்கூடிய திவதேசத்தில் திருவதாரம் பண்ணினார். உறையூர் என்பது ஸ்ரீரங்கத்தில் சமீபத்தில் காவேரியை தாண்டின எம்பெருமான் படுத்துன்னு இருக்கானே, திருவரங்கத்தில் பெரிய படுக்கையில் படுத்துன்னு இருக்கானே ஆதிசேஷனில் ஸ்ரீரங்கத்தில். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அவன் பார்வைக்கு நேராக இருக்கக்கூடியது தென் திருக்காவேரி என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான திருக்காவேரி. காவேரியானது 2ஆக பிரிஞ்சு ஓடுறது. வடதிருக்காவேரி என்றும் தென்திருக்காவேரி என்றும் 2ஆக பிரிந்து ஓதுகிறது. அது ஒரு தீவாக இருக்கிறது. ஸ்ரீரங்கமே எப்படி இருக்கு, ஒரு தீவாக இருக்கு. அப்படி பிரிந்து கொள்ளிடம் என்றும் காவேரி என்றும் 2ஆக பார்க்கிறோம் அவ்விடத்துல. ஆக அந்த கொள்ளிடம் இருக்கே, அதற்கு நேர எதிர இருக்கக்கூடியது காவேரி, திருக்காவேரி. அது தென்திருக்காவேரி என்று தெரிவிப்பார்கள். கொள்ளிடத்தை வடதிருக்காவேரி என்று தெரிவிப்பார்கள். என்ன, அது தென் பக்கத்தில் இருக்கு, இது வட பக்கத்தில் இருக்கு. அதனால எம்பெருமான் எப்படி படுத்துட்டு இருக்கான்னா, தென்திசை இலங்க நோக்கி என்று உனதிசை பாதம் நீட்டி உடதிசை பின்பு காட்டி வடதிசை இடத்துல முடியை வைத்து உடதிசை முடியை வைத்து உனதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்க நோக்கி என்று தெரிவிக்கிறார் தொண்டரடிப்பொடியாழ்வார். அதே தென்திசையை நோக்கி படுத்துட்டு இருக்கானே, இலங்கையை நோக்கி. அப்படி படுத்துட்டு இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பார்வைக்கு நேராக இருக்கக்கூடியது இடத்துல தென்திருக்காவேரி அம்மா மண்டபம்னு சொல்கிறேன். அப்படிப்பட்ட அந்த காவேரி இருக்க, அந்த காவேரி அந்த கரையிலே அவதரித்தவர் தான் திருப்பான ஆழ்வார். உறையூர் என்ற அத்தியுதமான திவதேசம், அந்த உறையூரைத்தான் தலைநகரமாக கொண்டவன் சோழராஜா. அந்த இடத்துல இருக்கும் காலத்தில் சோழராஜா அவனுடைய பெண்ணாக முதல்ல திருவதாரம் பண்ணினவள் அங்கே இருக்கக்கூடிய கமலவல்லி நாச்சியார். அவள் நீராபிராட்டியே அவ்விடத்தில் திருவதாரம் பண்ணினாள் கமலவல்லி தாயாராக என்று பார்க்கிறோம். அவ்விடத்தில் அவள் பிறந்த காலத்தில் அவளுக்கு ரொம்ப ஈடுபாடு ஏற்பட்டது திருவரங்கராஜனிடத்தில். அப்படி ராஜனிடத்தில் ஈடுபாடு ஏற்பட்டு ராஜாவினிடத்தில் தெரிவித்தாள், நான் கல்யாணம் செய்வது கொள்வது என்று சொன்னாள். திருவரங்கராஜனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற எம்பெருமானைத்தான் அழகியவனவாளைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று சொல்ல, ராஜாவும் அப்படியே ஆட்டம், இது எங்கே நடக்க போகிறது, எம்பெருமான் கல்யாணம் பண்ணிக்க போகிறானா என்று நினைத்திருந்த காலத்தை எம்பெருமானும் சொப்னத்திலே தோன்றி ராஜாவுக்கு, நாமே உம்முடைய பெண்ணை கல்யாணம் செய்து கொள்கிறோம் என்று தெரிவித்து பிற்பாடு விசேஷமாக அந்த கல்யாணமானது எல்லா நவநிதிகளும் ராஜா சமர்ப்பிக்க எம்பெருமானதை கொண்டு ஆச்சரியமாக கைப்பற்றினான விடத்தில் அந்த பெண் பிள்ளையை உறையூர் நாச்சியாரை, கமலவல்லி நாச்சியாரை அப்படி கைப்பற்றி இன்றும் அவளுக்குத்தான் எல்லா பெருமையும் அவ்விடத்துல ஆச்சரியமாக எழுந்தருளியிருக்கிறார் அவ்விடத்துல கமலவல்லி தாயார் என்று பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஏத்தத்தோடைய கூடி அங்கே எழுந்தருளியிருக்காளே அந்த பிராட்டியானவள், அவள் அவதரித்த ஆச்சரியமான திவதேசம்தான் உறையூர் என்கிற திவதேசம்.
அப்படிப்பட்ட அந்த உறையூரிலே திருவோதாரம் பண்ணினார். பிற்பட்ட காலத்தில் திருப்பான் ஆழ்வார். இவர் பிறந்தது பாணன்குளம் என்று சொல்லக்கூடிய தாழ்ந்த குளம் என்று தெரிவிக்கிறார்கள் பூர்வாச்சாரியர்கள். ஏன் அந்த தாழ்ந்த குளம்னு உடனே எல்லாரும் நம்ம உயர்ந்த குளம் தாழ்ந்த இதெல்லாம் பேசவே கூடாது அப்படின்னுடுவா. இப்போ அதெல்லாம் சொல்லவே கூடாது. உயர்ந்த குளம் தாழ்ந்த குளம் தான் ஒன்று கிடையாது, எல்லாம் ஒரே குளம் தான். இன்னும் சொன்னால் உயர்ந்த குளம்னு ஏன் சொல்கிறது, தாழ்ந்த குளம்னு ஏன் சொல்கிறதுன்னா, பகவானிடத்துல பக்தி கொண்ட குலம் உயர்ந்த குலம், பகவானிடத்துல பக்தி இல்லைன்னா தாழ்ந்த குலம். அதான் விஷயம். அதில் பகவானிடத்துல பக்தி ஏற்படுவதற்கு உச்சிதமாக இருக்கக்கூடிய குலம் இருக்கு, அது உயர்ந்த குலம். என்ன பிராமணன்னு சொன்னால் அவனுக்கு பிரம்ம ஜானம் இருக்கணும். பிரம்ம ஜானம் இருந்தால்தான் பிராமணன். பிரம்ம ஜானம்னா பிரம்மம் என்று சொன்னால் பரபிரம்மபூதன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். பிரம்மம் இருக்கே, பிரம்மத்தை பற்றி ஞானம் இருக்கணும். ஞானம் இருந்தால் தான் பிராமணனே தவிர ஞானமே இல்லைன்னு சொன்னால் பிராமணன்னு ஒன்றும் அர்த்தமே கிடையாது இருப்பதற்கு. அதே பிரம்ம ஜானம் இருந்தால்தான் அந்த பிரம்ம ஜானம் ஏற்படுவதற்கு அனுகூலமாக இருக்கிறபடினாலே அதை உயர்ந்த குலம் என்று தெரிவிக்கிறார்கள். வேதத்தை அத்தியனம் பண்ணி பிரம்ம ஜானத்தை அடைய வேண்டும். பிரம்ம ஜானம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. எம்பெருமானை பற்றின ஞானம் இல்லைன்னா அவன் தான் சண்டாளன், அவன் தான் தாழ்ந்தவன். நாளே தாழ்ந்த குலம் என்று ஏன் தெரிவிக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. அதில் பிரம்மஜானம் ஏற்படுறது கஷ்டம், பிரம்மஜானம் அடைவது கஷ்டம், எம்பெருமானை பற்றி அறிவது கஷ்டம். அப்படிப்பட்ட குலத்திலே ஒருத்தன் எம்பெருமானை பற்றி அறிந்தால் அவன் தான் உயர்ந்தவன். நாளே உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் எதை இட்டு தெரிவிக்கிறோம்னா பக்தியை இட்டுத்தான் தெரிவிக்கிறோமே தவிர முக்கியமாக மற்றொன்று அன்று. பக்தியோட கூடியிருப்பன்னு சொன்னால் அவன் தாழ்ந்த குலம்னு பகவத் ஞானமே ஏற்படுவதற்கு வழியே இல்லை, அவன் அறிவதே கஷ்டம் என்று இருந்தாலும் அவன் தான் உயர்ந்தவன். அவனுக்கு பகவானை பற்றி ஞானம் ஏற்பட்டு அவன் அறிந்து கொண்டான் எம்பெருமானை பற்றி என்று சொன்னால் அவன் தான் உயர்ந்தவன். அதைத்தான் திருப்பான் ஆழ்வார் சரித்திரத்திலேயே பார்க்கிறோம். ஏன்னா இதை தெரிந்து கொண்டால் தான் அது புரியும். இந்த உயர்ந்த குணம் தாழ்ந்த குணம்னு அதை இட்டு சொன்னால் தான் இவருடைய பெருமை தெரியும். எப்படி உயர்ந்த குணமாக ஆகிறது தாழ்ந்த குணமே. நான் இந்த பாணர் குலம்னு சொல்லக்கூடிய இந்த குலத்தில் இவர்களுக்கு பகவானை பற்றி அறிவதற்கு வழியே இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது, சொன்னாலும் புரியாது. அதே போல் அநேகம் பேர் இருக்காரு லோகத்தில் பார்க்கணும், அவளுக்கு ஒன்றுமே புரியாது, அவளுக்கு சொன்னாலும் தெரியாது. அதே போல ஒரு தாழ்ந்த ஒரு குலத்திலே தான் திருவாதாரம் பண்ணினார் இந்த திருப்பான் ஆழ்வார். அது பாணர் குலம்னு இருக்கக்கூடியது. ஆனால் அப்படி பிறந்தாலும் கூட என்ன ஏற்பட்டதுன்னா இவர் பிறக்கும் காலத்திலேயே எம்பெருமான் இவரை விசேஷமாக கட்டாட்சித்தார். விசேஷமாக இவருக்கு ஜாயமான கால கட்டாட்சம் என்று ஒரு விசேஷமான கட்டாட்சம். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யே மதுசூதனா சாத்விக சத்து விஜ்ஞயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா என்பது அற்புதமான ஒரு பிரமாண வச்சனம். ஜாயமானம் ஹி புருஷம், பிறக்கும் காலத்தில் ஒரு புருஷன் பிறக்கிறானே, பிறக்கும் காலத்தில் எம்பெருமான் பார்க்கணும். எம்பஷ்யே மதுசூதனா, மதுசூதனான எம்பெருமான் அவனை பார்க்கணும். பார்த்தால் என்ன ஏற்படும், அவனுக்குத்தான் சாத்விக சத்துவிஜ்ஞயா என்று அவனுக்கு நல்ல சத்துவகுணமானது அவனுக்கு ஏற்படும். எவனை எம்பெருமான் பிறக்கும் காலத்தில் பார்க்கிறானோ அவனுக்குத்தான் சத்துவகுணம் தலையெடுக்கும். சத்துவகுணம் தலையெடுத்தா என்ன ஏற்படும், எம்பெருமான் இடத்துல ஈடுபாடு ஏற்படும், விசேஷமாக அவனிடத்துல பக்தி ஏற்படும் அவனிடத்துல. ஆக இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியது சத்துவகுணம். சத்துவகுணத்தோட கூடியிருப்பான் சாத்விக சத்துவிஜ்ஞா. அதற்கு மேலே என்ன ஏற்படும்னா சவை மோக்ஷார்த்த சிந்தகா, அவனுக்கு மோட்சத்தில் இச்சை ஏற்படும். மோட்சத்தை அடையணும்னா விடுதலை அடையணும். அந்த லோகத்தில் எவ்வளோ கஷ்டம், காலையிலேருந்து ராத்திரி எடுத்துட்டு பார்த்தா எவ்வளோ கஷ்டம். சரீரத்தாலே கஷ்டம், நீ மனசாலே கஷ்டம், பந்துக்களாலே கஷ்டம், சுற்றி இருக்கிற உற்றார் உறவினர் இவர்களாலே கஷ்டம், எல்லாராலையும் கஷ்டம்தான் அதிகம். ஆனந்தம்னு இருக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போவோ வந்து போகிறதா இருக்குது, ஆனந்தம் இருக்குது, அவ்வளோதானே தவிர கஷ்டம்தான் நிறைய பார்க்கிறோம். நாளே இதுலேருந்து விடுதலை அடையணும்னா இந்த கஷ்டத்திலேருந்து விடுதலை அடையணும். விடுதலை அடைவது என்ன அப்படின்னா பரமபதத்துக்கு சென்று சேர்ந்தால்தான் இதிலிருந்து நம்மாலே விடுதலையை அடைய முடியும். அங்கு சென்று சேர்த்து எம்பெருமானோடைய கூடினால்தான் விடுதலை அடைய முடியும் என்று இதை கீதாச்சாரியன் கண்ணனே தெரிவிக்கிறான். தன்னுடைய ஸ்ரீ கீதையிலே தெரிவிக்கிறான். எங்கு போனாலும் இந்த லோகத்தை விட்டு வேற எங்கே போனாலும் ஸ்வர்க்கமோ நரகமோ எங்கு போனாலும் மறுபடியும் இந்த லோகத்தில் வந்து பிறந்து கட்டங்களைத்தான் ஒருத்தன் அனுபவிக்க முடியுமே தவிர இங்கிருந்து புறப்பட்டு பிரம்மலோகம் பரியந்தம் போனாலும் திரும்பி இந்த லோகத்தில் வந்து பிறந்தே ஆக வேண்டும். அது பிரம்மாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த அண்டத்துக்குள்ளே, அண்டம்னு சொன்னால் முட்டையினுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய 14 லோகங்கள், அதில் பூமி நடுவில் இருக்குது.
மேலே 6 லோகங்கள், பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம் என்று சொல்லக்கூடிய 6 லோகங்கள் மேலே இருக்கு. கீழே 7 லோகங்கள், பூமிக்கு கீழே 7 லோகங்கள், அத்தல வித்தல சுத்தல ரசாதல நாகலோக பாதாளம்னு சொல்லக்கூடிய 7 லோகங்கள், கீழே 7 லோகம். இந்த 7 14 லோகங்கள் இருக்கு. இதோட கூடினதான் ஒரு அண்டம் என்று முட்டையினுடைய வடிவத்தில் இருக்கக்கூடியது ஒன்று. இது என்னன்னா ஒன்றன்று அண்டம், அண்டம்னு சொல்லக்கூடியது இது ஒன்றன்று. இதில் நாம் ஒரு அண்டத்தில் நாம் இருக்கோம். இதை போல ஆயிரக்கணக்கான அண்டங்கள் ஆவரண ஜலம்னு சொல்லக்கூடியதிலே மிதந்து கொண்டே இருக்கிறது என்பது சாஸ்திர வச்சனம். அதில் ஒன்றை தான் நம்ம இங்கே அறிகிறோம், அதுலேயும் பூமி ஒன்று தான் நமக்கு தெரியுது. இதுக்கு மேலே உண்டான அண்டங்கள், நிறைய அண்டங்கள், இதற்கெல்லாம் தலைவன் எம்பெருமான் ஒருத்தந்தான் பரமபதத்தில் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அவனை அடைந்தால்தான் நமக்கு எல்லையற்ற ஆனந்தம் கிடைக்கும். அதனாலே விடுதலையை அடைய வேண்டும். அந்த விடுதலையை அடைந்து அவனை சென்று அடைய வேண்டும். இந்த லோகத்திலே மீண்டும் பிறக்கக்கூடாது என்பதை ஆச்சரியமாக காட்டுகிறான். கண்ணனே தெரிவித்தான். ஆப்ரம்ம புவனான் லோகான் புனராவர்த்தினோர்ஜுனா மாமுபேத்தியது கௌந்தேயா புனர்ஜன்ம நவித்யது. இது கீதாச்சாரியனுடைய வாக்கு. ஆப்ரம்ம புவனான் லோகான், பிரம்மலோகம் பரியந்தம் எங்கே போனாலும் அதான் கடைசியில் இருக்கிற லோகம். சத்தியலோகம்னு சொல்லக்கூடிய பிரம்மலோகம் இருக்கு. அதான் இந்த பூமியிலேருந்து மேலே வரிசையாக 6 லோகம் இருக்கு. அதில் கடைசி லோகம். அது பரியந்தம் எந்த லோகத்துக்கு போனாலும் மறுபடியும் புனராவர்த்தினோர்ஜுனா, மறுபடியும் பூமியில் வந்து பிறக்கணும். மாமுபேத்தியது கௌந்தேயா, என்னை வந்து ஒருத்தன் அடைந்தான்னு சொன்னாயே குந்தி புத்திரனை, என்னை வந்து அடைந்தான்னா புனர்ஜென்ம நவித்யதே, மறுபடியும் அவனுக்கு பிறவி என்பது கிடையாது. இந்த லோகத்திலே அவன் பிறப்பதில்லை என்பது கீதாச்சாரியன் கண்ணபிரானுடைய திருவாக்கு. அதனாலே அவனை சென்று அடைய வேண்டும். அப்படி அவனை சென்று அடைந்தோம்னா மறுபடியும் இந்த லோகத்திலே பிறப்பது கிடையாது. இந்த மோட்சம் இருக்க, அதில் இச்சை, நமக்கு ஆசை, விடுதலையை அடைய வேண்டும், எம்பெருமானை சென்று சேர வேண்டும். எம்பெருமானுக்குத்தான் இந்த ஜீவாத்மா அடிமைப்பட்டது, அவனுக்கே அடிமைப்பட்டிருக்கிறது இந்த ஜீவாத்மா. அதனாலே அடிமைப்பட்டவனைத்தானே சென்று சேரணும். சுவாமியை சென்று தானே சொத்து சேரணும். இந்த ஜீவாத்மா அவனுடைய சொத்து. இப்போ சுவாமியை சென்று தானே சொத்து சேரணும். இப்போ அவனை சென்று சேர வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட வேண்டும். விடத்தில் அவன்தான் முமுக்ஷு என்று அழைக்கப்படுகிறான். அப்படிப்பட்ட மோட்சத்திலே இச்சை என்பது எப்பொழுது ஏற்படும்னா எம்பெருமான் கடாட்சிக்கணும். பிறக்கும் காலத்தில் கடாட்சிக்கணும். கடாட்சிச்சாதான் அந்த மோட்சத்திலே நமக்கு ஆசை ஏற்படும், விடுதலையிலே ஆசை ஏற்படும், இல்லைன்னா ஏற்படாது. அப்படி கடாட்சித்தான் எம்பெருமான் திருப்பான் ஆழ்வாரே. நாளே திருப்பான் ஆழ்வாரே பிறக்கும் காலத்திலேயே ஜாயமான கால கடாட்சம் என்று அந்த கடாட்சத்துக்கு பேர். பிறக்கும் காலத்திலே எம்பெருமான் பார்ப்பது, அன்று கருவரங்கத்துள் கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்க மேயான் திசை என்று தெரிவிக்கிறார் பொய்கை ஆழ்வார் தம்முடைய முதல் திருவந்தாதி. கருவரங்கத்துள் கிடந்து கைதொழுதேன் கண்டேன். அவர் எங்கே பிறந்தார்னா, பொய்கை ஆழ்வார் அவரை பற்றி சொல்கிறேன். அவர் எங்கே பிறந்தார்னா ஒரு தாமரை புஷ்பத்தில் பிறந்தார். பொய்கை குளம்னு காஞ்சிபுரத்தில் ஒரு சன்னதி, எதோத்தகாரி சன்னதின்னு இருக்குது. பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் தாமரை பூவில் பிறந்தவர் பொய்கை ஆழ்வார். அவர் தெரிவிக்கிறார், அவர் தாமரை பூவில இருக்கும் காலத்தில் அது எம்பெருமானுடைய சங்கல்பம், அந்த பூவில பிறகட்டும் என்று அவன் சங்கல்பித்தான். அந்த சங்கல்பத்தின் காரணத்தாலே தாமரை பூவில பிறந்த அவர் தெரிவிக்கிறார், அன்று கருவரங்கத்துள் கிடந்து. இவருக்கு கருவரங்கம் எதுன்னா இந்த தாமரை பூ. அந்த தாமரை பூவில இருக்கும் காலத்திலே கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை. திருவரங்கன் இருக்கானே, அவன் இருக்கக்கூடிய திசையை நோக்கி அப்பொழுதே சேவிச்சேன் என்று தெரிவிக்கிறார். உள்ளே இருக்கும் காலத்திலே தாமரை பூவிலே இருக்கும் காலத்திலே சேவித்தேன். அப்படி எம்பெருமான் அந்த ஆழ்வாருக்கு கடாட்சம் பண்ணினான். அதே போலத்தான் இவ்விடத்திலே இவருக்கும் கடாட்சம் பண்ணினான். பிறக்கும் காலத்திலேயே அஞ்ஞானத்தை எல்லாம் போக்கி தெளிந்த ஞானத்துடன் அவனிடத்திலேயே பக்தி ஏற்படும்படியான ஒரு ஆச்சரியமான கடாட்சம், எம்பெருமானுடைய பார்வை, அதை செலுத்தினான் இந்த திருப்பான் ஆழ்வார் மீது. அப்படி பண்ணினபடினாலே இவருக்கு மிகுந்த ஈடுபாடு ஏற்பட்டது எம்பெருமான் விஷயத்தில். அதனாலே இவர் வீணையும் கையுமாக, இவரையே வீணையும் கையுமான அந்தரங்கர் என்று கொண்டாடுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர். வீணையை எப்பொழுதும் கையில் வைத்து கொண்டு எம்பெருமானை நோக்கி பாடி வந்தார். எங்கே பாடினார்னா, காலத்தில் ஒரு வரம்பு, அந்த கிட்ட வரக்கூடாது, எங்கே நிற்கலாமோ அந்த இடத்துல நின்று தான் எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று கொண்டிருந்தார். ஏன்னா நாம் பாணர் குலத்தை சேர்ந்தவர்கள், நாளை எம்பெருமான் சன்னதிக்கு உள்ளெல்லாம் போகக்கூடாது, நாளை காவேரி கரையிலேயே இருந்து கொண்டு எம்பெருமானை நோக்கி பாடுவோம்னு எம்பெருமான் படுத்துட்டு இருக்கானே, அவனுடைய பார்வைக்கு நேரம் இருக்கு, அங்கே தான் காவேரி இருக்கு. இந்த கீழே சொன்னேன்,
அந்த இடத்துல காவேரி கரையில் நின்று கொண்டு வீணையை மீட்டிக் கொண்டு எம்பெருமானிடத்தை மிகுந்த பக்தி கொண்டு அவனை நோக்கி அப்படியே மனசாலே எத்தனையோ பாடல்கள் அப்படி பாடி வந்தார். அவனை கொண்டாடி வந்தார். நல்ல ஞானம் இருந்தபடினாலே அவனுடைய குணங்களையும் அவனுடைய அழகையும் அப்படியே கொண்டாடிண்டே வந்தார். இப்படி பாடிண்டே இருந்தார். அப்படி பாடிக்கொண்டிருக்கும் சமயத்திலே தான் ஒரு சமயம் லோகசாரங்க மகாமுனிவர் என்கிறவர் திருவரங்கராஜன் பெரிய பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர். இவருக்கு ஒரு தனிப்பட்ட பெருமை உண்டு சம்பிரதாயத்தில். இந்த லோகசாரங்க மகாமுனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு வடதேசத்தில் இருந்தார். நார்தன் இந்தியா வடதேசத்தில் இருந்தார். அப்படி அங்கே இருக்கும் காலத்தில் வடதேசத்தில் இருக்கும்பொழுது இங்கிருந்து தென்னிந்தியாவிலிருந்து புறப்பட்டு சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வடதேசத்துக்கு போனார். அங்கே போன காலத்தில் அங்கே வடதேசத்தில் இருந்த இந்த லோகசாரங்க மாமுனிவர் அவர் கேட்டார், தென்னிந்தியாவில் என்ன விசேஷம்னு கேட்டார். அவர்கள் சொன்னார், ஆழ்வார்கள்னு சில பேர் பிறந்திருக்கா. அந்த ஆழ்வார்கள் இருக்கால அவர்கள் நிறைய பாசுரம்லாம் பாடியிருக்கா. தமிழில் ரொம்ப பக்திமான்கள், பகவான் இடத்துல மிகுந்த பக்தி கொண்டவர்கள். நாளை பக்தி பேருக்காலே அநேகம் பாசுரம் பாடியிருக்கா தமிழ்லேன்னு சொன்ன உடனே அவர் கேட்டார், ஒரே ஒரு பாசுரம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அவருக்கு தமிழே தெரியாது, வடதேசத்தில் இருந்தார். தமிழ் தெரியாதவர் அவர் ஒரு பாசுரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரோ உமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராயலந்து கரைய உப்புகின்ற நெடுமாறே சீரார் சென்னல் கவரி வீசும் செடிநீர் திருக்குடந்தை ஏறாறு கோலம் திகழ கிடந்தாய் கண்டே நம்மானே என்று ஆச்சரியமா நம்மாழ்வாரனுடைய ஒரு பாசுரம். அந்த பாசுரத்தை சொன்னார்கள் அவர்கள். அரா உமுதே, அராவுமுதேன்னு அதை கேட்டார். அராவுமுதேன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அமிர்தம். எம்பெருமான் இருக்கான் எப்படி இருக்கான், அவன் அமிர்தமாக இருக்கான். கும்பகோணத்தில் அவனுக்கு ஆறாவுமுதன் என்று அந்த எம்பெருமானுக்கு திருநாமம். ஆறாவுமுதேன்னா எவ்வளவு அனுபவித்தாலும் அனுபவித்தது குறைவாக இருக்கும், இன்னும் அனுபவிக்க வேண்டியது அதிகமாக இருக்கும். அபரியோக்த அமிர்தம்னு பேர். சாதாரணமாக இருக்கக்கூடிய அமிர்தம் இருக்கு, அந்த அமிர்தத்துக்கு அந்த பெருமை கிடையாதுன்னா எம்பெருமானுடைய ஆகிற அமிர்தம் இருக்கானே அந்த அமிர்தத்துக்கு என்ன பெருமைனா எவ்வளவு அனுபவித்தாலும் அனுபவித்தது குறைவாத்தான் இருக்கும். நம்ம எத்தனையோ அனுபவிக்கிறோம் லோகத்தில். அனுபவிச்சா என்ன ஆகுது, கொஞ்ச காலத்திலேயே திகட்டி போடுது. நான் போகிறோம்னா இதெல்லாம் எல்லாம் அனுபவிச்சாச்சு போகிறோம் அப்படின்னு அப்படியே அதிலெல்லாம் வெறுப்பு ஏற்பட்டுட்டே வருது. அதை பார்க்கிறோம் லோகத்தில். அப்படியே வெறுப்பு ஏற்பட்டுன்னு வந்து கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா வயசு கூட கூட அது என்ன ஆகுது, அடியோட எல்லாத்துலேயும் ஆசை அப்படியே விட்டு போகிறது. ஐயோ வேண்டான்னா வேண்டாம் என்று தோன்ற ஆரம்பித்து விடுகிறது. அனுபவித்ததெல்லாம் போரும்னு தோன்றது. ஆனால் எம்பெருமான் விஷயத்தில் எப்படி இருக்குன்னா அவனை எத்தனை அனுபவித்தாலும் இன்னும் அனுபவிக்கணும் என்று தோன்றுகிறது. அதுதானே பார்க்கிறோம். எல்லா திவ்யதேசங்கள்லையும் ஊர்கள்லையும் உற்சவங்கள் நடக்குது. ஒரே மாதிரி தான் உற்சவம். அதே திருவாபுரம் போனால் திருவரங்கத்தில் போனால் திருவரங்கராஜன்கிட்டே அனுபவிப்போம். ஸ்ரீரங்கத்துக்கு போனால் வைகுண்ட ஆசி உற்சவம். என்ன விசேஷம், ரத்னங்கி சாத்திக்கிறான் பெருமான். என்ன வருஷம் புதுசாக ரத்னங்கி சாத்திக்கிறானா, ஒரே ரத்னங்கி தான். உள்ளே போய் பெரிய பெருமானை செவிச்சா ஒரே முத்தங்கி தானே. நான் வருஷம் புதுசாக தங்கினா புது திருவாபுரம். ஆனாலும் இந்த வருஷம் போன வருஷம் சேவிச்சோமே போகிறோம்னா அதே தானே அப்படின்னு தோன்றதா இல்லையே. மறுபடியும் போனோம்னு தோன்றது. அதே திருவாபுரம் மறுபடியும் சேவிக்கணும்னு சேவித்தது போரலன்னா போன தடவை சேவிச்சா இருந்தாலும் இன்னொரு தடவை சேவிக்கலாம் என்று ஆசை எத்தனை வருஷமானாலும் அந்த ஆசை போகவே போகாத அவன் விஷயத்துக்கு. அதான் அவனுக்கு உண்டான ஒரு ஏத்தம் இடத்துல பார்க்கிறோம். அது எத்தனை வயதானாலும் சரி சேவிக்கணும்னு தோன்றது. போக முடியலன்னா வருத்தம் ஏற்படுறது, ஐயோ போக முடியலையே என்று வருத்தம் ஏற்படுகிறது. ஆக அந்த எம்பெருமான் ஆறாவமுதமாக இருக்கிறான் என்று இந்த பேரை சொன்னார்கள். இங்கிருந்து போன ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அங்கே வடதேசத்தில் இருந்த லோகசாரங்க மகாமுனிகளிடத்தில் இதை கேட்டாரோ இல்லையோ அவர் ஆச்சரியப்பட்டு போனார். ஆறாவமுதேன்னு ஒரு பேரா எம்பெருமானுக்கு? நானும் வேதமெல்லாம் வாசிச்சிருக்கேன், ஒரு வேதத்துலையும் இப்படி பேரே கிடையாதுண்ணா எம்பெருமானுக்கு. எந்த வேதத்தை பார்த்தாலும் ஆறாவமுதேன்னு ஒரு பேரை கேட்டுட்டும் பார்க்கலாம், எங்கேயும் கிடையாது. ஆழ்வார் ஸ்ரீசூக்தியிலே உண்டான தனிப்பட்ட பெருமை. இதே போல அநேகம் திருநாமங்கள் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்திலே பார்க்கிறோமே தவிர அது வேதத்தில் எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்காது. அவ்வளவு ஆச்சரியமான ஒரு பேர் ஆறாவமுது என்கிற பேர். இந்த பேரை கேட்டாரோ இல்லையோ உடனே பார்த்தார் அவர். இங்கே இருக்கக்கூடாதுன்னா வட இந்தியாவிலிருந்து என்ன பிரயோஜனம், நேராக தென்னிந்தியாவுக்கு போயிடும், தெற்கு திக்குக்கு போக வேணும். அங்கே போய் தமிழை கற்க வேண்டும். ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்கள் அதை நாம் கற்க வேண்டும்னா என்ன ஆச்சரியமான திருநாம் என்று அங்கிருந்து புறப்பட்டு நேர ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். ஸ்ரீரங்கத்தில் வந்து ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகளை எல்லாம் கற்றார், தமிழ் பாஷையை கற்றார். அதெல்லாம் கற்றுவிட்டு சன்னியாசியாக இருந்து கொண்டு கைங்கரியம் பண்ணுகிறார். அவ்விடத்தில் திருவரங்கராஜனுக்கு கைங்கரியம் செய்து வருகிறார். பெரிய பெருமாளுக்கு நித்தியம் கைங்கரியம். அவர் வந்து தான் நித்தியம் பெருமாளுக்கு தீர்த்தம் தென்திருக்காவேரியில் வந்து தீர்த்தம் எடுத்துட்டு போவார்.
ஸ்வர்ண குடத்திலே தங்க குடத்திலே தீர்த்தம் எடுத்துட்டு போவார். அப்படி தீர்த்தம் எடுத்து கொண்டு போக வேண்டும்னு ஒரு நாள் வந்த காலத்தில் இந்த திருப்பானாழ்வார் கொஞ்சம் சமீபத்தில் இருந்தார். எந்த இடத்துல இவர் தீர்த்தம் எடுக்கணுமோ அதுக்கு கொஞ்சம் நெருங்கி இருந்தார். நெருங்கி இருந்த உடனே அப்பொழுது பார்த்தார். இவர் பார்த்தையோ இவர் நெருங்கி இருக்காரே, இவர் இப்படி பக்கத்தில் இருக்காரே என்று நினைத்து இவர் இருக்காரே, அவரை உணர்த்த வேண்டும் என்கிறபடினாலே என்ன கூட்டாலும் அவர் காதில் விழவே இல்லை. தள்ளிப்போன்னு சொன்னான்னா அவர் மெய் மறந்து எம்பெருமானையே தம்முடைய உள்ளத்திலே கொண்டு மெய் மறந்து பாசுரம் பாடின்னு இருக்க. வீணையை வச்சு அப்படின்னு மீட்டின்ட்டு தமக்குள்ளேயே, வெளியில் யாருக்கும் கேட்காது, வாய்க்குள்ளேயே அப்படியே முன்முணுத்துட்டு இருக்க. அப்படி இருக்கும் காலத்தில் அவருக்கு ஒன்றுமே தெரியல, இவர் என்னதான் கூட்டாலும் தெரியுது. கடைசியில் பார்த்தார், ஒரு சிறிய கல்லை எடுத்து அவர் சமீபத்தில் போட்டார், உணர்த்த வேண்டும் என்கிறபடினாலே. அப்படி தூக்கி போட்ட உடனே அவர் உணர்ந்து ஐயோ அபச்சாரப்பட்டோம், நாம் எம்பெருமானுக்கு தீர்த்தம் எடுத்துட்டு போகிற இடத்துல வந்துட்டோமே, நாம் கிட்ட வந்துட்டோமே, தெரியாமல் வந்துட்டோம், நாம் அபச்சாரப்பட்டோம்னு விலகி போனார். அந்த இடத்தை விட்டு உடனடியாக திருப்பானாழ்வார். இந்த சரித்திரம் இருக்கே, நிறைய பேர் என்ன பண்ணுறான்னா ஒரு பெரிய கல்லை எடுத்து போட்டார். அந்த கல் இருக்கே அவரை விளக்க வேணும், தலையில் போட்டுருத்து அங்கேருந்து ரத்தம் வந்தது, அதெல்லாம் பண்ணினவர் அன்று. அப்படிலாம் குரு பரம்பரையில் எங்கேயுமே இல்லை, அப்படிலாம் சரித்திரம் இல்லை இடத்துல. அதனாலே இன்னும் சொல்ல போனால் இந்த கல்லை தூக்கி போட்டது கூட அங்கே இல்லை, வெவ்வேறு இடங்கள்ல இருக்கு. சில இடங்கள்ல அது காட்டப்பட்டிருக்கிறது, அவ்வளோதானே தவிர மற்றபடி இடத்துல கல்லை தூக்கி, அவ்வளோ பெரிய கல்லை தூக்கி எங்கேயாவது போடுவாரா? இவ்வளோ விசேஷமான ஞானம் கொண்டவர் ஒரு சன்னியாசியானவர் ஒரு காலத்திலையும் இந்த காரியத்தை செய்ய மாட்டார். ஒரு காலத்திலையும் நல்ல ஞானத்தோடே கூடினவர், எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து வருகிறார், பாகவதர்களுடைய பெருமையை அறிந்தவர். திருப்பானாழ்வார் மெய்மறந்து எம்பெருமானை பற்றி பாசுரம் பாடுகிறார்ன்றதை நன்றாக அறிந்து கொண்டவர். அப்படி தெரிந்திருக்கும் காலத்தில் எங்கேயாவது ஒரு பெரிய கல்லை தூக்கி தலையில் போடுவாரா? ஒரு நாளும் கிடையாது. நாளே அவரை உணர்த்த வேண்டும், உணர்த்தி ஏற்படல என்றபடினாலே அப்படி சிறிய கல்லை போட்ட உடனே அவர் உணர்ந்தார், விலகி சென்றார். உடனே இவரும் தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்தார். தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்த உடனே அப்பொழுது பெரிய பெருமாள் தெரிவித்தார் இவரை பார்த்து, ஓய் லோகசாரங்க மகாமுனிவரே, அவர் நமக்கு ரொம்ப வேண்டியவர். இந்த திருப்பானாழ்வார் இருக்காரே நமக்கு ரொம்ப வேண்டியவர், அவரை நீரே அழைத்து வாரும், நமக்கு அவர் இடத்துல ரொம்ப ஈடுபாடு இருக்கு நமக்கு, அதனால அவரை அழைத்து வாரும், நாம் அவரை நேர காண வேண்டும் என்று பெரிய பெருமாள் அவ்விடத்துல நியமித்தார். நியமித்த உடனே பார்த்தார் லோகசாரங்க மாமுனிவர், அங்கிருந்து புறப்பட்டார். சரி பெரிய பெருமாள் சொல்லியாச்சு என்கிறபடினாலே நேராக புறப்பட்டு வந்தார். இங்கே காவேரி கரைக்கு வந்தார். இவரை வாரும் உம பெரிய பெருமாள் அழைத்தார்னு சொன்னார். அழைத்தார்னு சொன்ன உடனே இவர் ஒத்துப்பறார். திருப்பானாழ்வார் இவரோ எப்படி நினைச்சுட்டு இருக்கார், தம்மை மிகவும் நீச்சன், நான் மிகவும் தாழ்ந்தவன், நான் பாணர் குலத்திலே பிறந்தவன், மிகவும் தாழ்ந்தவன் நான் என்று நினைத்திருக்கிறார் திருப்பானாழ்வார். காவேரியை தாண்டி உள்ள போயிடக்கூடாது, போனா எம்பெருமானுக்கு குறை, இவ்வளோ பெரியவன், நான் எவ்வளோ தாழ்ந்தவன், நான் போய் கிட்ட போகலாமா, நான் தாழ்ந்த குலத்திலே பிறந்தவன், நான் கிட்ட போகக்கூடாது என்று விலகி இருக்கிறார் இவர் திருப்பானாழ்வார். அப்படி இருக்கும் காலத்தில் லோகசாரங்க மாமுனிவர் அழைத்த உடனே வரமாட்டேன்னு சொன்னார் முதல்ல திருப்பானாழ்வார். அதெல்லாம் என்னுடைய சொரூபத்துக்கு சேராது, நான் யார், மிகவும் தாழ்ந்தவன், நான் வரக்கூடாது, நான் வரமாட்டேன்னு தெரிவித்தார். ஆனால் கடைசியில லோகசாரங்க மகாமுனிவர் இல்லை இது எம்பெருமானுடைய கட்டளை, அவன் தான் ஆக்கிட்டு இருக்கான், உம்மை அழைத்து வர வேண்டும்னு அவன் சொல்லி இருக்கிறான் என்று தெரிவித்தார். தெரிவித்த உடனே அவர் சொன்னார் திருப்பானாழ்வார், நான் எப்படி நடந்து வருவேன், என் கால் உள்ள படலாமா, காவேரியை தாண்டி என்னுடைய கால் உள்ள படலாமா, ஸ்ரீரங்கத்துக்குள்ள படக்கூடாது, இவ்வளோ புனிதமான ஸ்தலம் அது, அதில் தாண்டவனான என்னுடைய கால் படலாமா என்று கேட்டார் திருப்பானாழ்வார். கேட்ட உடனே லோகசாரங்க மாமுனிவர் தெரிவித்தார், அப்பொழுது உம்முடைய கால் எதற்கு போய் பட வேணும், நான் என்ன உம்மை நடந்தா வர சொன்னேன், என் தோளில் ஏறிக்கும், நான் தூக்கின்னு போறேன், உம்முடைய கால் பட வேண்டாம், நான் உம்மை அழைத்து செல்கிறேன், தோளிலே ஏறிக்கொள்ளும், இது எம்பெருமானுடைய ஆజ్ఞை, உம்மை கட்டாயம் அழைச்சி வர வேணும்னு சொல்லியிருக்கான், நீரோ நடந்து வரமாட்டேன்னு சொல்றீர், அப்போ எப்படி ஆஷன் போடுறது, உண்மை தோளில் ஏறிக்கும், நான் ஆஷன் போறேன் என்று தெரிவித்தார். வற்புறுத்தி ஐயோ அது கூடாது, தேவரீர் எவ்வளவு பெரியவர், பிராமணோத்தமர், சன்னியாசியா இருக்கக்கூடியவர், அப்படிப்பட்ட உம்முடைய தோளிலே ஏறி நான் அமர்வதா, வர்ணத்தாலேயும் உயர்ந்தவர், ஆஷ்டமம் சன்னியாசாஷ்டமம் என்பது உயர்ந்தது, சன்னியாசியா இருக்கக்கூடியவர் உம்முடைய தோளில் போய் நான் ஏறலாமா, கூடாது என்று தெரிவித்தார். எம்பெருமானுடைய ஆజ్ఞை, கட்டாயம் நீர் வர வேண்டும் என்ற பிற்பாடு சரி எம்பெருமானே ஆக்ஞையிட்டிருக்கான்னு சொன்னா அதை மீற முடியாது, அதே பேரி வழி இல்லாமல் சரி வருகிறேன் என்று தெரிவித்து இவர் தோளிலே ஏறி அமர்ந்தார். அப்பொழுது திருப்பானாழ்வார், அமர்ந்த திருப்பானாழ்வாரைத்தான் அங்கிருந்து அழைச்சிட்டு வர லோகசாரங்க மகாமுனிவர். அப்படி அழைச்சிட்டு வரும் காலத்தில்
இப்படி கண்ணை மூடிண்டு எம்பெருமான் இவருக்கு அப்பொழுதே அனுபவத்தை கொடுக்க தொடங்கினான். இன்னும் பெரிய பெருமானை போய் சேவிக்கலை. ஆனால் பெரிய பெருமான் அவனுடைய திருமேனியெல்லாம் அப்பவே காட்ட ஆரம்பிச்சுட்டான். இவருக்கு ஒவ்வொரு அங்கமாக காட்டுகிறான். அப்பொழுது பெரிய பெருமான் ஒவ்வொரு அங்கமாக காட்ட திருவடியிலிருந்து திருமுடி பரியந்தம் ஒவ்வொன்றாக அனுபவிக்கிறார் திருப்பானாழ்வார். அப்படியே கண்ணை மூடின்னு அனுபவித்துக் கொண்டிருக்கும் காலத்திலே பாசுரம் ஒவ்வொன்றா வெளியில் வருது. 10 பாட்டு தான், 9 பாசுரங்கள். காவேரி கரையிலேருந்து புறப்பட்டு தெற்கு காவேரியிலேருந்து புறப்பட்டு கோவில் பெரிய பெருமாள் சன்னதி பரியந்தம் உள்ளே போகிற பரியந்தம் 9 பாசுரங்கள். உள்ளே போய் அங்கே திருப்பெரம்புன்னு இருக்குது. பெரம்புன்னு அந்த காலத்தில் பெரிய பெரம்பு இருந்தது, நடுவில் ஒரு பெரிய கம்பு இருந்தது. இப்போ அதை எடுத்துகிட்டு கேட்டு போட்டுட்ருக்கா. உள்ளே போனோம்னா அது பரியந்தம் தான் போய் சேவிச்சுட்டு வரோம். அந்த கேட்டு ஒன்று போட்டிருக்காடோ இல்லையோ, இப்போ அந்த காலத்தில் கேட்டு கிடையாது. அப்புறம் ஏதோ சில காரணங்களால் சில பேர் உள்ளே போகிறதுக்கு முயற்சி என்கிறபடினால தான் இப்போ கேட்டு போட்டிருக்கு. அந்த காலத்தில் வெறும் பெரம்பு தான் இருந்தது நடுவில். அந்த பெரம்பு இருக்க திருக்கணயம், அதை தாண்டி உள்ளே போனார். உள்ளே போன பிற்பாடு 10ஆம் பாசுரம் பாடினார். 10ஆம் பாசுரம் பாடி அப்படியே எம்பெருமானுடைய ஐக்கியமானார். அதோட மறைந்தார் திருப்பானாழ்வார் என்பது இவருடைய விசேஷமான விருத்தாந்தம். இவ்விடத்தில் அங்கே ரொம்ப ஆச்சரியம் என்ன என்று தெரிவித்தார். இவ்விடத்தில் இவருடைய திருமேனி இருக்க அப்படியே கலந்தது. நான் இடத்துல இல்லாமலே போயிடுச்சு அங்கே. அதாவது திருமேனினா இவருடைய உடம்பு, இந்த உடம்பு இருக்க திருப்பானாழ்வாருடைய உடம்பே இல்லாமல் போயிடுச்சு. இடத்துல அப்படியே கலந்தார். ஆச்சரியமா ஒன்று தெரிவிக்கிறார். வேர்ச்சூடும் அவர்கள் மண்பற்று கழற்றாதா போலே ஞானியை விக்கிரகத்தோட ஆதரிக்கும் என்று ஒரு ஆச்சரியமான ஸ்ரீசூக்தி ஆச்சாரியத்தில் அழகிய மணவாள பெருமான் நாயனார் என்கிற ஆச்சாரியர் எழுகிறார். வேர்ச்சூடும் அவர்கள், வேர் இருக்க இந்த குருவேர் வெட்டி வேர் இதையெல்லாம் சூடக்கூடியவர்கள் அதை அலம்பக்கூடாது. அதை அலம்பினா அந்த மண் இருக்க மண்ணோட சுட்டிக்கணும். இந்த மண்ணில் தான் வாசனை, அதை அலம்பிட்டா வாசனை போயிடும். இதுக்கெல்லாம் வாசனை எதுனால தான்? மண்ணுனாலே வாசனை, இல்லைன்னா அதனுடைய வாசனை அடியோடு போய்விடும் அலம்பினார். அதனாலே வேர்ச்சூடும் அவர்கள் மண்பற்று கடற்றாதா போலே அந்த மண்பற்றை கடத்தக்கூடாது. அதே போல ஞானியை விக்கிரகத்தோட ஆதரிக்கும். ஞானியை விசேஷ ஞானத்தோட கூடினவனை எம்பெருமான் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுடைய சரீரம் இருக்க அதோட ஆதரிக்கிறான். அது வேணும் வேணும் என்ற ஆசை எம்பெருமானுக்கு ரொம்ப ஆசை. அதே போலத்தான் எங்கள் ஆழ்வார், நம்ம ஆழ்வார், எங்காழ்வார்னு ஆழ்வார் திருநெல்லேருந்து அடியர் வந்திருக்கிறபடினாலே தெரிவித்தேன். அதனால் ஆழ்வார் திருநெல்லை அவதரித்தவரான ஆழ்வார். அப்படிலாம் எங்கள் ஆழ்வார் உங்கள் ஆழ்வார்லாம் இங்கே யாரும் இல்லை. எல்லாருக்கும் பொதுவான ஆழ்வார் தான், நம்ம ஆழ்வார் தான். அவருக்கே நம்ம ஆழ்வார் தான் பேர். அங்கிருந்து வந்தபடினாலே தெரிவித்தேன். ஆழ்வார் தெரிவிக்கிறார். அவரும் எம்பெருமான் இப்படி தான் கூட்டின்னு போகணும்னு ஆசைப்பட்டான். அவன் என்ன பண்ணான்? எம்பெருமான் வந்து இவருடைய சரீரம் இருக்கே ஆழ்வாருடைய திருமேனி, அதை சரீரம்னு சொல்வதில்லை பொதுவாக. ரொம்ப உயர்ந்தவர்கள் விஷயத்தில் திருமேனி என்று நாம் சொல்லுகிறோம். ஆழ்வாருடைய நம்ம ஆழ்வாருடைய அந்த திருமேனி இருக்கே அதோட அழைச்சிட்டு போனோம் பரமபதத்துக்கு என்று பார்த்தான். எம்பெருமான் வந்து ஓய் ஆழ்வீர், பரமபதத்துக்கு போனோம்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தீரே, வாரம் போகலாம் புறப்படும் என்று தெரிவித்தான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் வரனே என்றார் ஆழ்வார். இதுக்காகத்தானே காத்துட்டுருக்கேன். அங்கே அடியார்களோடு சேர வேண்டும் தானே இத்தனை காலம் ஆசைப்பட்டேன். அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்றுகளோ, அங்கே இருக்கக்கூடிய உன்னுடைய அடியார்கள் அவர்களோட சேர வேண்டும் தானே இத்தனை காலம் ஆசைப்பட்டேன். அதனாலே நீயும் அதை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க, அதனாலே வரேனே என்று தெரிவித்தான். அப்பொழுது ஆழ்வார் சொல்லிட்டு வாரும் போனான்னா போலான்னு இது எம்பெருமானே எங்கே என்னவோ போலான்ற பரமபத்துக்கான இந்த சரீரம் இன்னும் அப்படியே இருக்கே அப்படின்னார் ஆழ்வார். சொன்ன உடனே எம்பெருமான் ஓய் ஆழ்வீர், இந்த சரீரத்தோட ஆசன் போலான் இருக்கேன் பரமபத்து என்று சொன்னான். அநியாயமாக இருக்குது, சரீரத்தோட ஆசன் போறியா? இது எங்கேயாவது உண்டா எம்பெருமானே? இந்த சரீரம் கழிய வேண்டாமா? சரீரத்தை போக்கி அல்லவா ஆத்மாவைத்தான் பரமபத்துக்கு ஆசன் போனோமே தவிர சரீரத்தோட நீ அழைத்து கொண்டு போகக்கூடாது என்று தெரிவித்தார் ஆழ்வார். சரி, அது போட்டோம், எதுக்காக இந்த சரீரத்தோட ஆசன் போனோம் ஆசைப்படுறேன் கேட்டார் ஆழ்வார். அதுக்கு காரணம் இருக்கணும் இல்லையோ? எல்லாரையும் ஆசன் போடுறதில்லை, யாரையுமே ஆசன் போடுறதில்லை. எம்பெருமான் ஆத்மாவை மட்டும்தான் பரமபதத்துக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஆசன் போகிறானே தவிர இந்த சரீரத்தோட யாரையும் ஆசன் போடுறதில்லை. என்னை மட்டும் எதுக்கு ஆசன் போனோம்னு நீ ஆசைப்படுறேன் கேட்டார் ஆழ்வார். கேட்ட உடனே எம்பெருமான் தெரிவித்தான், ஆழ்வியே உம்மை கொண்டு போய் அங்கே எல்லாருக்கும் காட்டணும். இந்த லோகத்தில் இந்த காலத்தில் கலியுகத்தில் பிறந்தவர் ஆழ்வார். நாளே கலியுகத்தில் இந்த பூமியில் இப்படிப்பட்ட பக்தி இருக்க யாரிடத்துலையும் பார்த்ததே கிடையாது. இது ஏற்படுவதற்கு வழியே கிடையாது. நான் தான் உமக்கு ஞானத்தை கொடுத்தேன், நான் தான் என் இடத்துல பக்தி ஏற்படும்படியாக பண்ணினேன். ஆனால் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது.
என்னிடத்துல இவ்வளோ பக்தியான என்னையே ஆச்சரியப்படும்படியா நீர் வச்சுட்டு, அதனாலே உம்மை கொண்டு போய் எல்லாருக்கும் காட்டணும். அங்கே இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் என்று ஆதிசேஷன் என்ன, கருடன் என்ன, திருத்துழா என்ன, இதை போல இருக்கக்கூடிய நித்தியசூரிகள்லாம் இருக்கணும். அவர்களுக்கு காட்டணும். அவளுக்கெல்லாம் பாருங்கோ, பூமியிலே ஒருத்தர் என்ன பக்தி தெரியுமா என்னிடத்துல, இந்த சரீரத்தில் இருக்கும் காலத்தில் அவ்வளோ பக்தி ஏற்படுவது என்பது அது அசாத்தியமான ஒரு விஷயம். இந்த சரீரத்தோட எப்படிப்பட்ட பக்தின்னு இருக்கே, அது அசாத்தியம். நாளை இவ்வளோ பக்தியோட கூடியிருக்கிறார் இவர் ஆழ்வார் என்று உம்மை காட்ட வேண்டும். பக்தி தம்மிடத்தில் இல்லாமல் பரோபதேசம் மற்ற பேருக்கும் அதை உபதேசிக்கிறாரு, என்ன ஆச்சரியம் என்று இதை எல்லாருக்கும் காட்ட வேண்டும் என்று மியூசியம்லாம் இருக்கு இல்லையோ, அங்கே போய் எத்தனையோ பதார்த்தங்கள்லாம் பார்க்குறோம் இல்லையோ, விசேஷமான பதார்த்தங்கள் என்று அதை போல உம்மை கொண்டு போய் அங்கே வைக்கணும் என்று எம்பெருமான் தெரிவித்தான். தெரிவித்த உடனே ஆழ்வார் சொன்னார், கூடவே கூடாது. ஒரு காலத்தையும் என்ன அநியாயமாக இருக்கு, இந்த சரீரம் வேண்டாம் வேண்டாம் தான் நான் இத்தனை காலம் புலம்பின்னு இருக்கேன். இந்த சரீரம் இருக்கேன், இந்த 5 இந்திரியங்கள் செவி வாய் கண் மூக்கு உடல் என்று சொல்கிறோமே, இந்த செவி வாய் கண் மூக்கு உடல் இருக்க என்ன பாடுபடுத்தக்கூடியது இந்த லோகத்தில் எல்லாருக்கும் தெரியும். காது கண்ணு மூக்கு வாய் அதை காட்டு இதை காட்டு, எவ்வளோ போட்டாலும் அடங்கிறதே கிடையாது. எவ்வளோ தீனி இட்டாலும் இல்லை, எவ்வளோ வேண்டி இருக்கு ஒவ்வொன்றுக்கும். செவி வாய் கண் மூக்கு உடல் இருக்கே, அதுக்கு என்ன இட்டாலும் அது போறவே போகிறது. ஆக அது இந்த சரீரம் இருக்கே, இது தியாஜ்யம், இது வேண்டாம் வேண்டாம் என்று எத்தனை சொல்லியிருக்கேன் நான். அப்படி இருக்கும் காலத்தில் இத்தோடையே கூட்டின்னு போகிறேன்னு சொல்கிறேன். யோசிச்சு பார்க்கறது, நம்ம இத்தோட கூட்டின்னு போகிறான்னு சொன்னால் முதல்ல நமக்கு என்ன வேணும்னா, இங்கேருந்து போகிறதுக்கு என்ன வேணும்னா மருந்து கடை வேணும். மருந்து கடையும் தூக்கின்னு போனோம். இப்போ பரவத்துக்கு போனால் மருந்து கடை, எல்லாருக்கும் மருந்து பிறக்கும் போதே மருந்தோட தானே பிறக்கிறதுங்க குழந்தைகள். வருங்காலத்திலே மருந்து இல்லாமல் ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த சரீரத்தோடு போகிறதுன்னா முதல்ல என்ன வேணும்னா மருந்து மூட்டை வேணும். மற்றது என்ன இருக்கோ இல்லையோ மருந்து மூட்டை வேணும். அங்கே மருந்து கடை உண்டா? பரவத்துலேயும் மருந்து கடை உண்டா? இந்த தலையெழுத்து அங்கே போயும் மருந்தா? இங்கே தான் அதை கட்டின்னு வேலைக்கு சாப்பிட்றோமோ இல்லையோ, சாப்பாடு போகிறதோ இல்லையோ, மருந்து போயிட்டே இருக்கு ஒவ்வொரு வேலைக்கு. அது இந்த லோகத்தில் தான் இந்த தலை எழுத்துனா அங்கே போயுமா மருந்து? அதனால் முதல்ல அது வேண்டான்றதுக்காவது பரமத்துக்கு போகணும், மருந்து வேண்டான்றதுக்காக. அப்படி இருக்கும் காலத்தில் சரீரத்தோட போய் ஆஷன் போகிறேன்னு சொன்னால் இது எங்கேயாவது சேருமா என்று ஆழ்வார் தெரிவித்தார். அதனால் இதை நீக்க வேண்டும் என்று எம்பெருமானுக்கே உபதேசித்தார். பொங்கை புலனும் பருவ கர்மேந்திரியம் ஐம்பூதம் இங்கி உயிரே மானங்கார மனங்களே, இங்கு உயிரே பிரகிருதி மானாங்கார மனங்களே என்று அவ்விடத்தில் ஆழ்வார் எம்பெருமானுக்கே இந்த அச்சேதனம் என்று ஞானமில்லாதது இங்கே இருக்கு. இந்த சரீரம்னு சொல்லக்கூடியது ஞானம் கிடையாது. ஞானம் எதுக்கு இருக்கு? உள்ள இருக்கிற ஆத்மா. ஞானம் கொண்டு கேட்கிறான் என்று சொன்னால் யார் கேட்கிறான்? ஆத்மா கேட்கிறான். சரீரத்துக்கு ஞானம் கிடையாது. இது எப்போ தெரியறது? சரீரம் கீழே ஊந்துருத்துன்னா ஒன்றும் இல்லையோ அதுக்கு. ஆத்மாதான் ஞானத்தோட கூடியவன், உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாதான் எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கான். சரீரத்துக்கு எதுவுமே தெரியாது. ஆக அப்படிப்பட்ட இந்த சரீரம் இருக்கே அச்சேதனம், அதை பற்றி தெரிவிக்கிறார். எம்பெருமானுக்கே தெரிவித்தார், உபதேசம் பண்ணினார் ஆழ்வார் என்பது அவருக்கு உண்டான தனிப்பட்ட பிரபாவம். அதனாலே இந்த சரீரத்தை நீ விட வேண்டும். ஆனால் எம்பெருமானுக்கு என்ன ஆசைனா, என்னதான் ஆனாலும் இந்த சரீரத்தில் தானே தான் இவ்வளோ ஞானம் பிறந்தது என்று அதோட ஆசைக்கு போனோம் தான் ஆசை. ஆனால் ஆழ்வார் தடுத்துட்டார், அதெல்லாம் கூடாதுன்னு. சரி, என்ன பண்ணுறது? ஆழ்வார் என்ன ஆசைப்படுறாரோ அதை நம்ம பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கு மேலே பக்தன் என்ன ஆசைப்படுறானோ அதை நாம் பண்ணுவதற்குத்தானே இருக்கும். இப்படி இருக்கும் காலத்தில் ஆழ்வார் எவ்வளோ பெரிய பக்தன். அதனாலே ஆழ்வார் இருக்காரே, நம்ம சரீரத்தை விட்டு தான் ஆசன் போனோம்னு ஆசைப்படுறார். அதனாலே ஆழ்வாருக்கு வேண்டியதை பண்ணிடுவோம்னு சரீரத்தை இங்கேயே கழித்தான், ஆத்மாவை எடுத்துன்னு போனான். ஆனால் இந்த ஆழ்வார் விஷயத்தில் என்ன ஆச்சரியம்னா, திருப்பான் ஆழ்வார் விஷயத்தில் சரீரத்தை அப்படியே எம்பெருமான் அவ்விடத்திலேயே தன்னோட சேர்த்து கொண்டார். அழிச்சுண்டு போனது ஆத்மாவைத்தான், ஒரு ஆத்மா தான் இங்கே. ஆனால் சரீரத்தையும் விட மனசு இல்லாமல் இந்த ஆழ்வார் விஷயத்திலே சரீரம் அவனோட பெரிய பெருமானோட கலந்தது விடத்திலே என்பது திருப்பான் ஆழ்வார் விஷயத்தில் ஒரு தனிப்பட்ட ஏற்றமாக பார்க்கிறோம், இவருக்கு உண்டான பெருமையாக பார்க்கிறோம். இதெல்லாம் வக்திரு வைலட்சண்யம் என்று வக்தா, அதாவது இந்த திவ்ய பிரபந்தம் அமலநாதிபிரானை அருளி செய்த திருப்பான் ஆழ்வாரனுடைய பெருமை. என்றைக்குமே ஒரு திவ்ய பிரபந்தம்னு எடுத்துட்டாலோ ஒரு புஸ்தகம், அது எதுவானா இருக்கட்டும், லோகத்தில் என்ன புஸ்தகமாக இருக்கட்டும், எதை பற்றின புஸ்தகமாக இருக்கட்டும், முதல்ல நாம் எதை கேட்குறோம்? இந்த புஸ்தகத்தை எழுதினவர் யார்? அதான் முதல்ல கேட்குறது. புஸ்தகத்தை எழுதினவர் யாருன்னு கேட்குறேன். எத்தனை புஸ்தகம் இருக்குது லோகத்தில். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றினா ஆயிரக்கணக்கான புஸ்தகம் இருக்குது, நிறைய பேர் எழுதுறேன். நான் எழுதுறதெல்லாம் எல்லாம் நல்ல விஷயமா இருக்குமா, எல்லாம் சரியாக தான் எழுதியிருப்பாரா அப்படின்னா நமக்கு தெரியாது. அதனால நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம்? ஆத்தர் யார், இந்த எழுதினவர் யார் என்பதை முதல்ல கேட்கணும். எழுதினவர்களுடைய பெருமை என்ன அதை முதல்ல அறிஞ்சுக்கணும்.
ஓ இவருக்கு இவ்வளோ பெருமை இருக்கா, இவர் இவ்வளோ ஞானமா, இவ்வளோ வருஷமாக இவர் இருக்காரு அந்த ஃபீல்டுலேயே இருந்திருக்கார், அதை பற்றி நல்ல ஞானம் இருக்குது, ஏதோ ஒன்று கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிறது, ஏதோ ஒன்று எடுத்துக்கிறது அப்படின்னா உடனே அதை பற்றி நிறைய புஸ்தகம் இருக்குது. ஆனால் அதை எழுதினவர் அவருக்கு இந்த பெருமையெல்லாம் இருக்கா அப்படின்னு முதல்ல கேட்குறோம். ஆமாம் ஆமாம், கிட்டத்தட்ட 50 வருஷமாக இதே இதில் இருந்திருக்கார், அவருக்கு நல்ல ஞானம் இருக்குது என்றெல்லாம் சொன்னால், ஓ சரி அப்போனா அந்த புஸ்தகத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்கும் என்று முதல்ல பக்தா சொல்லக்கூடியவர்கள் இருக்காரு அவர்களுடைய பெருமையை அறிய வேண்டும். இத்தனை காலம் நாம் அறிந்தது என்று சொன்னால் அது வக்திரு வைலட்சண்யம். இவருக்கு உண்டான பெருமை என்ன? திருப்பாராழ்வாருக்கு உண்டான பெருமை தனிப்பட்ட பெருமை. ஏன்னா எம்பெருமானை இவரை மிகவும் ஆசைப்பட்டான், அதுவும் தாழ்ந்த குலம்னு பாணர் குலத்திலே பிறந்திருந்தாலும் கூட அதை ஆசைப்பட்டான் எம்பெருமான், ஆசைப்பட்டான் இவர் நமக்கு வேண்டும் என்று நினைத்தான் எம்பெருமான். அது இவருக்குண்டான தனிப்பட்ட பெருமை, திருப்பாராழ்வாருக்குண்டான தனிப்பட்ட பெருமை என்பதை பார்க்கிறோம். மற்ற ஆழ்வார்கள் யாரையும் இப்படி எம்பெருமான் போய் ஆசிடுவாரோம், தோளிலே அமர செய்து அவரை ஆசிடுவார், நம்மிடத்திலே நாம் அவரை பார்க்க வேண்டும்னு சொன்னான, அப்படி சொல்லலை. அதற்கு மேலே இவர் பாடின பாசுரமும் இருக்கு. அந்த பாசுரங்களும் எப்படி இருக்கு என்று சொன்னால் சுருக்கமாக இருக்கு, 10 பாசுரம். ஆக முதல்ல எதை அறிய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல பக்தா அவருடைய வைலட்சண்யம், அதற்கு அடுத்தபடியாக, அதாவது பக்தானா சொன்னவர்னு அர்த்தம், சொன்னவருடைய பெருமை, வைலட்சண்யம்னா அவருடைய பெருமை, திருப்பாராழ்வார் பெருமை. அடுத்தபடியாக அந்த பிரபந்தத்தினுடைய பெருமை, அந்த பிரபந்தம் இருக்கே அந்த புஸ்தகம்னு எடுத்துட்டா அதனுடைய பெருமை என்ன, இந்த புஸ்தகம் எதை பற்றிலாம் சொல்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல யார் எழுதினவான்னு பற்றி பார்க்குறோம். அப்புறம் முதல்ல எடுத்த உடனே என்ன பண்ணுறோம், முதல்ல திருப்பின உடனே முதல் பக்கத்தில் கண்டென்ட்ஸ்னு போட்டிருக்கான். இந்த புஸ்தகம் எதெல்லாம் கொண்டது அதை பார்க்குற முடியும். முதல்ல இதில் எல்லாம் நமக்கு வேண்டியது இருக்கா, இதில் அது இல்லைன்னா இது பிரயோஜனப்படாதுன்னா. நமக்கு அவர் நிறைய எழுதியிருக்கார், அவர் பெரிய வித்வானா பெரிய படித்தவராக இருக்கலாம், அவர் இதை பற்றி நிறைய எழுதியிருக்கார், ஆனால் நமக்கு தேவைப்படுறது இந்த புஸ்தகத்தில் இல்லை, அதனால் வேண்டான்னு விட்டுடுவோம். அது முக்கியமானது, அதுவும் இருக்கணும். ரெண்டாவது இது நமக்கு வேண்டியது அதில் எல்லாம் இருக்கணும், இருந்தால் தான் அந்த புஸ்தகத்தை வாங்கணும். அதே போலத்தான் இங்கே திவ்ய பிரபந்தம், இந்த அமரநாதிபிரான் என்பதற்கு ரொம்ப ஆச்சரியமான திவ்ய பிரபந்தம். காரணம் என்னன்னா வேதத்தின் சாரமாக இருக்கக்கூடியது. வேதம் அவ்வளோ பெருசாக இருக்குது, இதுவோ 10 பாட்டு இருக்கு. என்ன ஆச்சரியம்னா இதில் வேதத்தின் சாரமாக இருக்கக்கூடியது தான் மற்றொன்றும். அது எதுனா பிரணவம் என்று தெரிவிப்பார்கள். ஓம் என்று இருக்க பிரணவம் அது வேதத்தினுடைய சாரம். வேதத்துக்கு ஓம் என்னும் அது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் என்று தெரிவிக்கிறார். அதாவது வேதத்துக்கு ஓம் எடுத்திருக்க, ஓம் தான் பீஜம், அதுதான் விதை. இந்த ஓம் என்கிற விதை இருக்க பீஜம், அதிலிருந்து பெரிய மரமாக உருவானது தான் வேதம். அதனால அதுதான் பீஜமாக விதையாக இருக்கக்கூடியது ஓம் என்கிற பிரணவம். அதில் இருக்கக்கூடியது தான் அப்படி பறந்துருக்கு. அதனாலே அந்த ஓம் என்கிற பிரணவத்துக்குள்ளே எல்லா சாரமும், அதாவது வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா அர்த்தமும் அதற்குள்ளே அடக்கம். ஒரு மரம் இருந்தால் அதனுடைய சாரம் எல்லாம் எங்கே இருக்குது, விதையில் இருக்குது. அதனுடைய சாரத்தை தான் மரத்தில் பார்க்கிறோம். அதே போல இந்த விதை என்று சொல்லக்கூடிய இந்த பிரணவத்திலே வேதத்தினுடைய எல்லா பொருள்களும் நிறைந்ததாக இருக்கிறது. ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதுலேருந்து அறியறது ரொம்ப கஷ்டம். எல்லையற்ற வேதம் பெரிய மரம், அதனுடைய சாரமெல்லாம் விதையில் இருக்குன்னா அதை அறிவது ரொம்ப சிரமம். அதே போல பிரணவம் என்கிற சொல்லக்கூடிய அந்த ஓங்காரத்தில் வேதத்தினுடைய அர்த்தமெல்லாம் அடங்கி இருக்குன்னு சொன்னால் அந்த பிரணவத்தை கொண்டு, அந்த ஓமை கொண்டு அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் அறிவது ரொம்ப சிரமம், அது அறிய முடியாது. நாளை ஓம் என்கிற பிரணவம் போல ரொம்ப சுருக்கமாகவும் இல்லை இந்த திவ்ய பிரபந்தம். இந்த அமரநாதிபிரான்னு சொல்கிறது ரொம்ப சுருக்கமாகவும் இல்லை, அதே சமயத்தில் ரொம்ப பெருசாகவும் இல்லை. ஆழ்வார்கள்லாம் பேரம் பாடுறாங்க. ஆழ்வார் நம்ம ஆழ்வார் எங்கள் ஆழ்வார் தான், என்ன பண்ணுறது, கொஞ்சம் குறைச்சி தான் சொல்லணும். என்ன திருப்பாணாழ்வாருக்கு அவ்வளோ பெருமை இருக்கு. அதனால இந்த ஆழ்வார் நம்ம ஆழ்வார் பாசுரம் பாடினார்னா 4 திவ்ய பிரபந்தம் எல்லாம் பெருசு பெருசுன்னா ஒன்று திருவிருத்தம்னு முதல்ல ரிக்வேத சாரமாக இருக்கக்கூடியது 100 பாட்டு. அதற்கு மேலே யஜுர்வேத சாரமாக இருக்கக்கூடியது திருவாசிரியம் என்று சொல்லக்கூடியது 7 பாசுரம். அதற்கு மேலே சாமவேத சாரமாக இருக்கக்கூடியது திருவாய்மொழி 1102 பாசுரம். அதற்கு மேலே அதர்வண வேத சாரமாக இருக்கக்கூடியது பெரிய திருவந்தாதி என்று சொல்லக்கூடியது, அதிலே நிறைய 87 பாசுரங்கள் அதில் பார்க்க. ஆக இப்படியெல்லாம் நிறைய பாசுரங்கள் இருக்கு, பெருசா இருக்கு. அதுக்கு மேலே என்னன்னா அதில் நிறைய தாமான தன்மையிலே பாடுகிறார். அதற்கு மேலே நாயிகா பாவம் என்று எங்கள் ஆழ்வார் என்ன பண்ணுவார், திடீர்னு அவருக்கு எம்பெருமானை அனுபவித்து அவன் கிடைக்கவில்லை, நன்னா அனுபவிச்சுட்டே இருப்பார், கண்ணை மூடிண்டு கண்ணை திறந்து பார்ப்பார், பார்த்தா எதிர எம்பெருமான் இருக்கணும், அவன் இல்லைன்னா மயங்கிடுவார்.
மயங்கிட்டாருன்னா மயங்கிறதுனா என்ன அப்படின்னா ஒன்றும் தெரியாமல் ஆகிவிடும் ஆழ்வாருக்கு. ஐயோ அவன் இல்லையேன்னு துக்கமானது என்ன பண்ணா ஒன்றும் தெரியாதபடியே ஆகிடும். தெரியாதபடியே ஆகிடுத்துன்னா அப்பொழுது தண்ணியில் போய் பெண்ணிலை வந்துடும். பெண்ணிலை வந்து தாயாராக பாடுவர், தோழியாக பாடுவர், இப்படியெல்லாம் பெண் பிள்ளை பாவனையில எல்லாம் பாசுரம் பாடுவர். அதற்கு மேலே என்னன்னா அதற்கு மேலே சாமானாதிகரண்யம்னு ஒன்று. சாமானாதிகரண்னா எல்லாத்தையும் ஒன்னா சொல்றது. எல்லாத்தையும் முனியே, நான்முகனே, முக்கண்ணப்பா என்றெல்லாம் ஒன்னா சொல்லுவார். திடீர்னு சொன்னா அதுக்கெல்லாம் அர்த்த நிர்ணயம் பண்ணணும். எல்லாத்தையும் ஒன்னா சொல்றாரு, எப்படி அர்த்தம் போடுறது? ஒரு இடத்துல என்னன்னா எம்பெருமான் பெரியவன்றார், இன்னொரு இடத்துல எல்லாம் சமம்ன்றார், இப்படிலாம் சொல்றாரு, இதை எப்படி அர்த்த நிர்ணயம் பண்றது என்று அர்த்த நிர்ணயம் செய்து கொள்வது சமமாக இருக்கிறது. ஏன்னா வேதத்துல சொன்னதை சொல்றாரோ இல்லையோ, வேதம் தமிழ் செய்த மாறன்னு 4 திவ்ய பிரபந்தங்களும் ஆழ்வார் அருளி செய்ததும் 4 வேத சாரமா இருக்கு. அதனாலே அதில் சொன்னதெல்லாம் சொல்றார். சொன்னதெல்லாம் சொல்லுகிறபடினாலே வேதத்தில் இதெல்லாம் காட்டியிருக்கிறபடினாலே அதை இட்டு தெரிவிக்கிறபடினால என்ன ஏற்படுறதுன்னா அது கொஞ்சம் கடினமாக இருக்குது. கொஞ்சம் சிரமந்தான். அர்த்த நிர்ணயம் பண்ணுவது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு என்று பார்க்கிறோம். சாமானாதிகரண்யன்ற பெண் பாவனையில் பாடுற இது போலெல்லாம் அநேக விஷயம் இருக்கிறது ஆழ்வாரனுடைய திருவாய்மொழியிலே. ஆனால் அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னா இங்கே அமலநாதிபிரான்ல இப்படிலாம் பெண் பாவனையில் பாடினாரா அல்லது சாமானாதிகரண்யம்னு இதெல்லாம் இட்டு சொன்னாரா? இதெல்லாம் எதுவும் கிடையாது இவ்விடத்திலே என்று பார்க்கிறோம். அது ஒரு தனிச்சிறப்பு. சரி, அவர் நிறைய பாடினார். அதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் அவரும் ஆயிரக்கணக்கில் நிறைய ஓரங்கம் கூற ஓதரித்தான 6 திவ்ய பிரபந்தங்களை பாடினார் திருமங்கை ஆழ்வார். அவரும் நிறைய பாடிட்டார். ஆனால் அதே திருமங்கை ஆழ்வார் அதில் கடைசி திவ்ய பிரபந்தம் அவர் பாடினதில் திருநெடுந்தாண்டகம்னு பாடுகிறார். அந்த திருநெடுந்தாண்டம்ங்கிறது 30 பாட்டு தான், பாட்டு அதிகம் இல்லை. இது அமலநாதிபிரான் 10 பாட்டுனா அது 30 பாட்டு, ரொம்ப பெருசா இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட அந்த திவ்ய பிரபந்தத்திலையும் அந்த 30 பாசுரத்திலையும் இதே போல சாமானாதிகரண்யம் சொல்லுகிறார். அதே போல என்ன தானான தன்மையிலையும் பாடுகிறார். தாயார் அவருடைய பாவனை, தோழி பாவனை, இதெல்லாம் இருக்கு திருநெடுந்தாண்டகத்தில். 30 பாட்டிலேயே அதெல்லாம் பாடியிருக்கு. நாளே அர்த்த நிர்ணயம் அதிலிருந்தெல்லாம் பண்ணுவது என்பது மிகவும் சிரமமாக இருக்கக்கூடியது ஒன்று. அந்த குறையெல்லாம் கிடையாது இவ்விடத்துல. இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு 10 பாட்டுனா சொல்ல வேண்டிய அர்த்தம் எல்லாம் 10 பாட்டில் சொல்லி முடிச்சுடுறாங்க. அதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதனாலே இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு தனிப்பட்ட பெருமை உண்டு. சரி, இவர் பாடினாரே, யாரை பாடினார்னா திருவரங்கராஜனை மட்டும்தான் பாடினார். திருவரங்கராஜனை மட்டும்தான் பாடினாரே தவிர வேற யாரையும் பாடலை. அது எப்படி நடுவில் ஒரு பாட்டு இருக்கே, மந்திபாய் வடவேங்கடமாமலை மாணவர்கள் சந்தி செய்ய நின்னார் அரங்கத்தரவினையான்னு நடுவில் ஒரு பாட்டு இருக்கு. முதல் பாட்டிலேயே அமலநாதிபிரான் வேங்கடக்கோன் எல்லாம் முதல் பாசுரத்திலேயே தெரிவிக்கிறார். நாளே அப்படி இருக்கும் காலத்தில் எப்படி என்பதை மேலே அனுபவிப்போம். ஆனால் இவர் அனுபவித்தது யார்? என்ன பெரிய பெருமாள் தான். அவரைத்தான் அனுபவித்தார் என்பது விடத்திலே விஷயம். பெரிய பெருமாளை அனுபவிக்கிறாரே இவர். இவரை போலே தான் இன்னொருத்தரும் அனுபவித்தார். யார் அவர்னா தொண்டரடிப்புடி ஆழ்வார். தொண்டரடிப்புடி ஆழ்வாரும் திருவரங்கனை தவிர வேற யாரையும் பாடலைன்னா. தொண்டரடிப்புடி ஆழ்வார் வேற யாரையாவது பாடினார்? யாரையும் பாடலை. அவர் அருளி செய்தது 2 திவ்ய பிரபந்தம். ஒன்று திருப்பள்ளி எழுச்சி. இந்த திருப்பள்ளி எழுச்சி என்பது எம்பெருமானுக்கு, அதாவது ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டு இருக்கானே அந்த எம்பெருமானுக்கு சுப்பிரபாதம் பாடுகிறார். திருப்பழிச்சியிலே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயேன்னு அவனை எழுப்புகிறார். இடத்துல சுப்பிரபாதம் பாடுகிறார். ஆக சுப்பிரபாதம் பாடக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் திருப்பழி எழுச்சியில். அடுத்தபடியாக திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தம். அந்த திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்தில் பெருமான் பெரிய பெருமாளை ஒத்தரத்தான் பாடினார். திருப்பானாழ்வாரை போல அவனை மட்டும்தான் பாடினார். அவனை மட்டும் பாடினாலும் கூட அவ்விடத்துல நிறைய அவர் என்ன பண்றார் அப்படின்னா அவ்விடத்துல நிறைய நிந்திக்கிறார். மற்ற பேரெல்லாம் இப்படிலாம் இருக்கேட, இப்படி புல்கவ்வ கிடக்கின்றீரே, எம்பெருமான் சேட்டதன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே என்றெல்லாம் லோகத்தில் இருக்கிறவாள்லாம் இப்படி போறேடே, ஏதோ இத்தர விஷயம் அது இதுன்னு போயிட்டு இருக்கேடே, பெரிய பெருமாள் இருக்கும் காலத்தில் அவனை அனுபவிக்காமல் இப்படிலாம் இதர விஷயத்துல போறேன், இதெல்லாம் செய்ய தகுந்தனான்னு நிறைய திட்டுறார். நமக்கு நிறைய இதை செய்யத்தகாததுன்னு அதை சொல்லணும் முடியும். அதனால அப்படி தானே, அப்படி சொன்னா தானே, அப்படிலாம் திட்டினாலே நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. அதனால அதெல்லாம் பண்ணி திருத்தனம் என்கிறபடினாலே அநேகம் சொல்லுகிறார். அதே போல இவர் ஏதாவது பாடுறாரா? மற்ற பேரை பற்றி ஏதாவது இவருக்கு விசாரம் உண்டான கிடையவே கிடையாதுங்க திருப்பானாழ்வாருக்கு. எதுவுமே வெறும் பகவத் அனுபவம் தான், அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. வேற எதையுமே இவர் நினைத்து பார்க்கவில்லை. பகவானை பற்றி மட்டும்தான் பேசுகிறார். தம்மை பற்றி நினைக்கிறார். நான் மிகவும் தாழ்ந்தவன், என்னை போய் கை கொண்டானே எம்பெருமான்னு தம்மை பற்றி நினைக்கிறார். எம்பெருமானை பற்றி பாசுரம் பாடுகிறார். அவனுடைய அழகை கொண்டாடுகிறார், பெரிய பெருமானுடைய அழகு. அவ்வளவுதான் இவர் விஷயத்துல பாருங்க. மற்ற ஆழ்வார்களை போலன்றி இவருடைய இந்த தன்மை, இவருடைய திவ்ய பிரபந்தம் இந்த
அமலனாதிபிரான் என்கிற திவ்ய பிரபந்தம் என்பது இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு உண்டான தனிப்பட்ட பெருமை என்று பார்க்கிறோம். அதற்கு மேலே இந்த திவ்ய பிரபந்தம் இருக்க அதிலே சொல்லப்பட்டவனுடைய பெருமை என்ன, அதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புத்தகம்னா அந்த புஸ்தகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எதை பற்றி சொல்றது, அதுக்கு எவ்வளோ பெருமை இருக்கு என்பது தெரியணும் இல்லையோ. அதே போலத்தான் இவ்விடத்தில் அதிலே சொல்லப்பட்டவனுடைய பெருமை என்ன, சொல்லப்பட்டவன் யாருன்னு அமலனாதிபிரான்ல பெரிய பெருமான் திருவரங்கத்தில் படுத்துட்டு இருக்கானே ரங்கநாதனை பற்றி தான், பெரிய பெருமானை பற்றி தான் பாசுரம் பாடுகிறார். அப்படி பாசுரம் பாடுகிறாரே அவனுடைய பெருமை என்ன என்பது மிகவும் அறியத்தக்க விஷயம். அவனுடைய பெருமை என்ன என்றால் ரொம்ப ஆச்சரியம். எம்பெருமான் அறப்பெரியவனா இருக்கான், பரமபதத்தில் அறப்பெரியவனாக இடத்துல எழுந்தருள் இருக்கிறான். அப்படிப்பட்ட எந்த எம்பெருமான் அறப்பெரியவனாக இருக்கக்கூடியவன் லோகத்தை எல்லாம் சிருஷ்டித்தான். சிருஷ்டித்த பிற்பாடு இந்த லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டதுன்னா, அதாவது தேவதைகள், அந்த தேவதைகளுக்கு கஷ்டம் ஏற்பட்டதுன்னா முதல்ல லோகத்தை சிருஷ்டித்தான். லோகத்துக்குள்ளே வந்தான், அண்டத்துக்குள்ளே க்ஷீராப்தி என்று திருப்பார்கடல் என்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தான். திருப்பார்கடல்ல வந்து சேர்ந்துதான் அங்கிருந்து பிரம்மாவை சிருஷ்டித்தான். தன்னுடைய திருநாவி கவனத்தில் தொப்புள்ள இருந்து ஒரு புஷ்பத்தை, தாமர புஷ்பத்தை உண்டாக்கி அந்த தாமர புஷ்பத்தில் 4 முகத்தோட கூடின பிரம்மா அவனை சிருஷ்டித்தான் எம்பெருமான். சிருஷ்டித்து நீ யோனிகளை படை என்று நிறநான்முகனை படைத்தவன் என்று மேலும் மேலும் பிரம்மாவே வேதத்தை சொல்லி கொடுத்தான். சிருஷ்டிச்சது மட்டும் போடாது, அதுக்கு குழந்தை நம்ம உண்டாக்கினா அதுக்கு பாடம் கல்வி கற்றுத்தரணும் இல்லையோ. கல்வி இல்லைன்னா நம்ம பிரயோஜனம். அதனால பிரம்மாவுக்கு எது கல்வினா வேதம் தான். வேதத்தை அவனுக்கு சொல்லி கொடுத்து பிற்பாடு அந்த பிரம்மாவானவன் அவன் வேதத்தை எல்லாம் அதிகரித்த பிற்பாடு வேதத்தை கொண்டு நீ சிருஷ்டிப்பாயாக என்று பிரம்மாவுக்கு தெரிவித்தான். பிரம்மாவுக்கு தெரிவித்த பிற்பாடு அவன் சிருஷ்டிக்க தொடங்குகிறான். பிரம்மாவானவன் வேதத்தை கொண்டு அவன் மேலும் மேலும் சிருஷ்டியை பண்ணுகிறான். அப்படி சிருஷ்டி பண்ணி இந்த பிரம்மா மற்ற தேவதைகள் எல்லாரும் இருக்காளோ, இந்திரன் முதலிய தேவதைகள், இந்த தேவதைகளுக்கெல்லாம் ஆபத்து வந்தால் அந்த ஆபத்தை போகணும் இல்லையோ. அதுக்காக எம்பெருமான் என்ன பண்றான்னா, அங்கே திருப்பார்கடலை பிரம்மாவை சிருஷ்டிச்சானே அங்கேயே இருக்கான், அங்கேயே படுத்துட்டு இருக்கான். பார்க்கடலுள் பையத்துவின்ன பரமன் என்று கொண்டாடுகிறாள் ஆண்டா. திருப்பார்கடல்ல அங்கேயே படுத்துட்டு இருக்கான். பிரம்மாலாம் என்ன பண்றா அப்படின்னா, பிரம்மாதி தேவதைகள்லாம் வந்து தங்களுக்கு ஏதாவது ஆபத்து என்று சொன்னால் ராவணன் ரொம்ப இம்சிக்கிறான், பொறுக்க முடியல, எம்பெருமானே நீ தான் காப்பாற்றணும் என்று எம்பெருமான இடத்துல வந்து முறையிடுகிறார்கள். அதே போலத்தான் பூமியாலே பாரம் தாங்க முடியவில்லை. நிறைய கெட்ட க்ஷத்திரியர்கள் நிறைய பேர் நிறைந்து விட்டார்கள், துஷ்டர்கள். இதனாலே பூமியானது, அதாவது பூமிக்கு அதிதேவதையான பூமி பிராட்டி அவள் ஒரு பசுவினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு எம்பெருமானை திருப்பார்கடலை பார்த்து என்னாலே தாங்க முடியவில்லை பாரத்தை என்று சொன்ன காலத்திலே எம்பெருமான் கண்ணனாக வந்து திருவோதாரம் பண்ணுகிறான் இந்த லோகத்திலே. அதே போலத்தான் இந்திரன் ராஜ்யத்தை எல்லாம் இழந்தான் மகாபலியின் இடத்துல. எம்பெருமான் இடத்துல போய் அவனிடத்துல தெரிவித்த உடனே அவன் வாமனனாக வந்து பிறந்து திரிவிக்ரமனாக வளர்ந்து லோகத்தை எல்லாம் மகாபலியின் இடத்திலிருந்து எடுத்து இந்திரனுக்கு கொடுத்தான் என்று விருத்தாந்தம் பார்க்கிறோம். ஆக இப்படியெல்லாம் தங்களுக்கு குறைகள் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு இடத்துல போய் சொல்ல வேண்டுமே, அதற்காக எம்பெருமான் திருப்பார்கடல்லே சயனித்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். அங்கேயே ஒரு கூப்பீடு கேட்கும் இடம்னு பேர். திருப்பார்கடலுக்கு என்ன பேர்னா, பூர்வாச்சாரியர்கள் ஆச்சரியமா ஒரு பேரிட்டார், கூப்பீடு கேட்கும். யாராவது கூட்டா அது கேட்கணும், அந்த சப்தம் கேட்கணும்னு எடுத்தனால அங்கே பூமி பிராட்டி அதே போல பெரிய பிராட்டியார் 2 பேரும் பக்கத்தில் திருவடியில் இருந்தாலும் கூட அவள் ஏதாவது பேசணும்னு ஆரம்பிச்சா, பேசாதீங்கோ, வாய முடிக்குங்கோ, என்ன விரும்ப பேச்சு, பேசாதீர்கள், காதை தீட்டின்னு படுத்துட்டு இருக்கான், யாருக்கு என்ன ஆபத்து வருமோ, எந்த சமயத்தில் நாம் போய் ரட்சிக்கணுமோ என்று அதையே எதிர்நோக்கி இருக்கிறான் எம்பெருமான். அதற்கே கூப்பீடு கேட்கும் இடம் என்று பேர். பொதுவாக நம்ம பாஷையில் புரியணும்னா அங்கங்கே ஆஃபீஸில் லாட்ஜ் யுவர் கம்ப்ளைண்ட்ஸ் இயர் அப்படின்னு போட்டுருக்காடோ இல்லையோ, பெரிய போர்டு போட்டிருப்பா வாசலில், லாட்ஜ் யுவர் கம்ப்ளைண்ட்ஸ் இயர். அது எல்லா இடத்துலையும், ரயில்வே ஸ்டேஷனில் போனாலும் பஸ் ஸ்டாப்பில் போனாலும் ஏதாவது எந்த ஆஃபீஸில் போனாலும் லாட்ஜ் யுவர் கம்ப்ளைண்ட்ஸ் இயர்னு இருக்கும். உங்கள் முதல் கம்ப்ளைண்ட்டே என்ன தெரியுமா, நாம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் அதை வாங்கிக்கிறதுக்கே யாரும் இருக்க மாட்டோம். அதுதான் முதல் கம்ப்ளைண்ட்டு. லாட்ஜ் யுவர் போர்டு மட்டும்தான் இருக்கும், கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிறதுக்கு ஆள் இருக்க வேண்டாமோ, அதுக்கே ஆள் இருக்க மாட்டோம். ஆனால் அப்படி அந்த குறையே கிடையாது. எம்பெருமான் என்ன பண்ணுறான், ஷீராப்திலே எப்பவும் இருக்கான், வாசல் என்னவோ போர்டு போட்டுருக்கான், லாட்ஜ் யுவர் கம்ப்ளைண்ட்ஸ் என்ன எப்பவும் அங்கே இருக்கான், அந்த குறை அங்கே கிடையாது ஷீராப்தி என்று ரசமாக அனுபவிப்பது உண்டு. அதனால எம்பெருமான் அங்கேயே எழுந்தருளியிருக்கானே எப்பொழுதும், அது அவனுக்கு உண்டான ஆச்சரியமான ஒரு நிலை என்று பார்க்கிறோம். பரமபதத்தில் இருக்கக்கூடியவன் இறங்கி திருப்பார்கடலுக்கு வந்திருக்கான். அந்த திருப்பார்கடல்லிருந்து தான் அவதாரங்கள் செய்கிறான், ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் இந்த லோகத்தில் வந்து பிறக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கான்.
பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இல்லாத பதார்த்தமே கிடையாது. அவன் இல்லைனா அந்த பதார்த்தம் நிற்கவே நிற்காது. எல்லா ஆத்மாவுக்குள்ளேயும் எங்கும் நிறைந்தவனாக இருக்கிறான். அதனால தான் அவனுக்கு விஷ்ணு என்று பேர். விஷ்ணுன்னா விஷல் வியாப்தவ் என்று சம்ஸ்கிருதத்திலே தாத்து. இந்த விஷல் வியாப்தம்னா எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறான், இல்லாத இடமே கிடையாது. அப்படிப்பட்டவனாக இருக்கிறான் எம்பெருமான். அந்தர்பகிஷ்யதத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா என்று உபனிஷத்து கொண்டாடுகிறது எம்பெருமானை. அந்தர்பகிஷ்யதத் சர்வம், அந்தர்பகிஷ்யனா அந்தம்னா உள்ளே, பகினா வெளியிலே, உள்ளும் புறமும் ஒக்க வியாபித்திருக்கிறான், எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறான். உள்ளுக்குள்ளே வியாப்தின்னு சொன்னா ஆத்மாவுக்குள்ளே எம்பெருமான் இருக்கான். எம்பெருமான் இல்லைன்னா ஆத்மா நிற்காது, வெளியில இல்லைன்னா எந்த பதார்த்தமும் நிற்காது, எல்லாம் நாசத்தை அடைஞ்சிடும். அதனாலே எல்லா இடத்திலையும் பூர்ணமாக வியாபித்திருக்கிறான் அந்த எம்பெருமான். அது அடுத்தபடியாக அவனுக்கு உண்டான நிலை அந்தராத்மாவாக உள்ளுக்குள்ளே இருக்கானே அந்த நிலை. பரமதத்திலே இருப்பது முதல் நிலை. ரெண்டாவது க்ஷீராப்தி திருப்பார்கடல்ல இருப்பது ரெண்டாவது நிலை. அதற்கு மேலே அவதாரங்கள் பண்ணுகிறானே எங்கேருந்து வந்து அது மூன்றாவது நிலை. நான்காவதாக எல்லாருக்குள்ளேயும் எழுந்தருள் இருக்கிறான். அதற்கு மேலே ஐந்தாவதாக இருக்கக்கூடியதுதான் அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடியது. பார்த்த விடமெங்கும் கோயில் கொண்டு எழுந்தருள் இருக்கிறானே எம்பெருமான், அந்த அர்ச்சாவதாரம் இருக்கே அதான் ரொம்ப விசேஷமானது. ஏன் அப்படின்னா சௌலபியம் பரமசுலபனா இருக்கான். நம்ம என்ன விக்கிரகம் கொடுக்குறோமோ அதை வாங்கிறோம் இல்லையோ, அதை பார்ப்பதே இல்லை. அதில் என்ன பண்ணுறான் எம்பெருமான், நாம் மண்ணாலே ஒரு சிறிய வடிவை பண்ணி வைக்கிறோம். அதுலேயும் என்ன பண்ணுறான் எம்பெருமான்னா பரமபதத்தில் இருக்கானே எம்பெருமான், அங்கே எவ்வளோ பிரீத்தியோடு இருக்கானோ அதே போல் இந்த விக்கிரகத்திலே பிரீத்தி பண்ணுறான். நாம் கொடுக்கக்கூடிய மண்ணாலே இருந்தாலும் சரி, அது எதுவாக வேணா இருக்கட்டும், மரத்தாலே இருக்கட்டும், தங்கத்தாலே இருக்கட்டும், எந்த உலகமாக இருக்கட்டும், எதை கொடுத்தாலும் பக்தியுடன் ஒரு விக்கிரகத்தை அவனுக்குன்னு கொடுத்தோம்னா எம்பெருமான் என்ன பண்ணுறான், அதில் பூர்ணமாக ஆனந்தமாக எழுந்தருளி இருக்கிறான் என்று அந்த சௌலபியம் இருக்கே, அதற்கு எல்லை நிலம் இருக்கே, அது அர்ச்சாவதாரம். அப்படிப்பட்ட அந்த அர்ச்சாவதாரம் இருக்கே அதையே பாடுகிறார். இந்த அர்ச்சாவதாரத்துக்கு எது முக்கியமானது என்று சொன்னார், திருவரங்கம் தான். திருவரங்கம் தான் வேறுபற்றாக இருக்கக்கூடியது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்கள் கொண்டாடக்கூடிய திவ்யதேசங்கள்னு பார்த்தா 106 திவ்யதேசம் இங்கே பார்க்கிறோம். நம்ம பாரத புண்ணிய பூமியில் 106 திவ்யதேசங்கள் பார்க்கிறோம். இதை தவிர 107வது க்ஷீராப்தி திருப்பார்கடல், 108வது பரமபதம். சில பேர் சொல்கிறது உண்டு, நான் 108 திவ்யதேசமும் சேவிச்சாச்சு. 108ம் சேவிச்சாச்சா? 108ம் சேவிச்சாச்சு. பாவம் அவளுக்கு தெரியாது. எப்படின்னா 108 திவ்யதேசம் என்று எல்லாரும் சொல்கிறபடினாலே நாம் எல்லாத்தையும் சேவிச்சுட்டோமே என்ன நினச்சிட்டுருக்கா. 108ம் சேவிச்சாச்சு. 108வது சேவிச்சுருந்தா நீர் இங்கே இருக்க மாட்டீங்க. என்ன பரமபதம் 108வது, அங்கே போயாச்சுன்னா திரும்பி வருதுன்னு கிடையாது. இடத்துல அங்கிருந்து திரும்பி வருது. சபுனராவர்த்தத்தை மீட்சி இன்னி வைகுண்டமாநகர் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அங்கிருந்து திரும்பி வருது கிடையாது. அதனால 108 சேவிக்க முடியாது. 107வது க்ஷீராப்தி, அதற்கும் நம்மாலே போக முடியாது. அப்படி போகிறதா இருந்தால் தான் கார்த்தால 4 மணிக்கே போயிடுவோமே பால் எடுத்துன்னு வரத்துக்கு. கஷ்டப்பட்டு பால்காரங்கிட்ட காத்துன்னு இருக்க போகிறோம், இவன் கொடுக்குற தண்ணி பாலுக்காக காத்துன்னு இருக்க போகிறோம். 4 மணிக்கே அங்கே போய் நின்று மாத்தோம். எத்தனை பால் இவன் கொடுக்குறது, அந்த பேக்கெட் பால், அதற்கு மேலே அப்பால் இப்பால் எல்லாத்தையும் கலந்து கொடுக்குற பால் இருக்கு. அதுக்கு பதிலாக நேராக க்ஷீராப்திக்கு போய்டும். அங்கே போகிறதுக்கு சக்தி இருந்தால் அங்கே போய் பாலை எடுத்துன்னு வந்துடுவோம். ஆக அங்கேயும் போகிறதில்ல. நாம் நல்ல 106 தான் இந்த லோகத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய திவ்யதேசங்களாக இருக்குது. அப்படிப்பட்ட 106 திவ்யதேசங்களுக்கும் வேறுபற்றாக இருக்கக்கூடியதுன்னு சொன்னால் அதான் திருவரங்கம் பெரிய கோயில். திருவரங்கம் தான் இடத்துல ஆராமம் சூழ்ந்த அரங்கம் என்று தெரிவிக்கிறார். இடத்துல திருமங்கை ஆழ்வார் தம்முடைய சிறிய திருமடல்லே தெரிவிக்கிறார். சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதுர்கட்சி ஊராமே பேரமே பேரா மருதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராடி தன்கார் மறையூர் திருப்புலியூர் ஆராவம் சூழ்ந்த வரங்கம் என்று எவ்வளவு திவ்யதேசங்கள். இந்த திவ்யதேசங்கள்லாம் இருக்கு. அந்த திவ்யதேசங்களுக்கெல்லாம் ஆறாமஸ்தானமாக மற்ற இடங்கள்லாம் விளையாடுறான். ராஜதானி எது அப்படின்னா ராஜதானியானது திருவரங்கம் பெரிய கோயில். அதுதான் ராஜதானி, கேபிட்டல்னு சொல்கிறோமே, அதுதான் தலைநகராக இருக்கக்கூடியது. நம்முடைய சம்பிரதாயத்துக்கு திவ்யதேசங்களுக்கு தலைநகராக இருக்கக்கூடியது திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்ரீரங்கம். ஆக மற்ற திவ்யதேசங்கள் எல்லாம் எம்பெருமான் விளையாடுவதற்காக வைத்து கொண்டு இருக்கக்கூடியது. அங்கெல்லாம் போய் விளையாடிட்டு கடைசியில் என்ன ஆகுது, ராத்திரியான ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடும். பள்ளி கொள்ளும் இடத்து அடி கொட்டிடா கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே ஆண்டாள் தெரிவிக்கிறார் நாச்சியார் மொழி. பள்ளி கொள்ளும் இடத்து என்று எல்லா திவ்யதேசத்தையும் பெருமானம் சயனத்துக்கு இங்கே தான் வரணும், திருவரங்கத்துக்கு தான் வரணும். திருவரங்கமுடைய பாவம் அவருக்கு கிடைக்கிறதே 1/2 மணி காலம் தான். ராத்திரி 1/2 மணி காலம் தான் சன்னதியே பூட்டுறார். திருமலையில் பார்த்தா என்ன அப்படின்னா ஒரு அர்ச்சகரை பூட்டின்னு வருவார். பூட்டின்னு வந்து பெரிய சீகர் மடம்னு இருக்குது, அங்கே கொண்டு வந்து சாவியை கொண்டு வந்து வரத்துக்குள்ளே அங்கேருந்து அடுத்த அர்ச்சகர் அந்த சாவியை எடுத்துன்னு போடுவார்.
அதனால் அவர் கிடைக்கிறதே அரை மணி காலம் தான். அந்த அரை மணி காலத்துக்குள்ளே அங்கேருந்து அவசர அவசரமாக ஸ்ரீரங்கத்தில் வந்து படுத்துன்னு போயிடணும், மறுபடியும் அங்கே போய் நின்றுணும். அது திருமலையில் பெருமான் பாவம் நிற்கிறது போராதுன்னு 23:30 மணி காலம் நின்றுட்டே இருக்கான். அது போராதுன்னு நடுவில் ரன்னிங் ரேஸில் ஓடி வந்துட்டு திரும்பி போனான் திருமலை என்பது விஷயம் இடத்துல. ஆக இப்படி எம்பெருமான் இருக்கானே, எல்லாரும் இங்கே தான் வந்து சேருகிறார்கள் திருவரங்கத்துக்கு. அந்த எம்பெருமானை பாடுகிறார். அதனாலே தனிப்பட்ட ஏத்தம் உண்டு இந்த அமலனாகிறானுக்கு. நாளை பாடப்படக்கூடிய எம்பெருமான் யார்னா அவன் தான் மிகவும் உயர்ந்தவனாக இருக்கக்கூடியவன். எல்லாவற்றை காட்டிலும் அர்ச்சாவதாரத்துக்கு தனிப்பட்ட பெருமை உண்டு. மற்ற நிலைகளை காட்டிலும் பர வியூக விபவ அந்தர்யாமித்வம் இவை எல்லாவற்றை காட்டிலும் அர்ச்சாவதாரத்துக்கு தனிப்பட்ட பெருமை உண்டு. அந்த அர்ச்சாவதாரத்திலேயும் திருவரங்கத்துக்கு தனிப்பட்ட ஏத்தம் உண்டு. இதுதான் வேற்பற்றாக இருக்கக்கூடியது. அடியார்கள் வாட அரங்கநகர் வாடன்னு கொண்டாடுகிறோம்னா நாளை அரங்கநகர் வாடன் சுவாமி இதையே சொல்கிறா எல்லாரும். ஒருத்தர் கேட்டார், ஏன் இதையே சொல்கிறா? அங்கங்கே இருக்கக்கூடிய பாடி என்ன ஆழ்வாரத்தில் இருக்கேன்னா அடியார்கள் வாழ ஆழ்வார் திருநறி வாழ. இன்னொருத்தர் திருநாராயணபுரத்தில் இருக்காருன்னா அடியார்கள் வாழ திருநாராயணபுரம் வாழ அப்படின்னா அந்தந்த ஊரில் இருக்கிறவா அந்த ஊரில் இருக்கிற எம்பெருமான் வாழ அந்த ஊர் வாழன்னு தான் நான் சொல்லணும். அதை விட்டுட்டு எல்லாரும் இதையே சொல்கிறாரு, அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழன்னு எல்லாரும் இதையே சொல்கிறாரு. உடனே இதை அடியன் திருத்தாப்பனார் கேட்டார். அடியன் திருத்தாப்பனார் உடனே தெரிவித்தார், இங்கே வரேன் சுவாமி, இப்போ இந்த மரம் இருக்குது, அவர் காட்டினார். இந்த மரம் இருக்குது, தண்ணி எங்கே விடுவீர்னு. தண்ணி எங்கே விடுறது? தண்ணி வேரில் தான் விடுவோம். எதுக்காக வேரில் விடுறீங்க? வேரில் போய் ஏதாவது விடலாமா? கிளைகள் இலைகள் இவைகள் தானே வளர்றது. வேறு எங்கேயாவது வளருதா? அது உங்கள் கண்ணுக்கு தெரியறதா? வேற என்னவோ கீழே வளருது, அது உங்கள் கண்ணுக்கு தெரியறதா? தெரியறதில்லை. வளரக்கூடியது கிளைகளும் இலையும் தானே, அதில் விட வேண்டி தானே, எதுக்கு வேற விடுறது? இல்லை, ஜலம் விடுறது வேரில் தான் சுவாமி விடணும். அதே போலத்தான் இது அப்படின்னு ஒன்றே புரிஞ்சு கொடுத்தவர். ஓ சரி, அது வேர்பற்று. திருவரங்கம் என்பது வேர்பற்று, அதைத்தான் தெரிவிக்கிறது. அதிலிருந்து பரவினது தான் மற்ற திவ்ய தேசங்கள். அதனாலே எங்கே இருந்தாலும் வேறானது வாழ்ந்ததுன்னு சொன்னால் மரம் வாழ்ந்து போக முடியும், கிளைகள் மரங்கள் அந்த இலைகள் எல்லாம் வாழ்ந்து போக முடியும். அதனாலே வேறானது வாழ வேண்டும் என்று தான் நாம் நிச்சயம் தெரிவிக்கிறோம். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழன்னு அதனாலே தெரிவிக்கிறோம் என்று அற்புதமாக சமாதானம் தெரிவித்தார். ஆக அப்படிப்பட்ட திருவரங்கராஜனையே பாடுகிறபடினாலே இவர் இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு சமமாக வேறொன்று இல்லை என்று பார்க்கிறோம். பிரதிபாத்தியனானவன், அதாவது இந்த திவ்ய பிரபந்தத்தில் சொல்லப்படக்கூடியவன் பேசப்படக்கூடியவன் பெரிய பெருமாள். அந்த பிரதிபாத்தியனுடைய பெருமை இருக்கே வைலட்சண்யம், அதையும் இப்பொழுது அனுபவித்தோம். பக்தாவான திருப்பானாழ்வாரனுடைய பெருமை பக்திரு வைலட்சண்யம். அதற்கு மேலே பிரபந்தம், இந்த அமலநாதிபிரானுக்கு உண்டான தனிப்பட்ட ஏத்தம். அந்த திவ்ய பிரபந்தங்கள் போலில்லாமல் இது ரொம்ப சுருக்கமாக பிரணவம் போலும் இல்லாமல் ரொம்ப பெரிதாகவும் இல்லாமல் 10 பாட்டுனா ரொம்ப சுலபமாக கற்றுக்கலாம், ரொம்ப சுலபமாக ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளோ சுலபமாக இருக்கக்கூடியது 10 பாஷம். இந்த 10 பாட்டு பக்திரு வைலட்சண்யம், பிரபந்த வைலட்சண்யம், அதற்கு மேலே பிரதிபாத்தியன். இந்த திவ்ய பிரபந்தத்தாலே பிரதிபாதிக்கப்படக்கூடியவன், காட்டப்படக்கூடியவன் அவன் யார்? பெரிய பெருமான், அவனுடைய பெருமை. இந்த மூன்றையும் தான் இப்பொழுது நாம் அனுபவித்தோம். காட்டப்படக்கூடிய பெரிய பெருமாளுடைய பெருமை என்னன்னு அதை தெரிவித்தேன். இப்பொழுது இவனுக்கு உண்டான பெருமை மற்ற யாருக்குமே இல்லை என்று சொல்லும்படியாக உபய காவேரி மத்தியத்தில் 2 திருமண தூண், அதற்கு நடுவில் எழுந்தருளி இருக்கான். உள்ளே போனோன்னா 2 தூண் இருக்கு. ஸ்ரீரங்கத்தில் போனால் 2 தூண், அந்த 2 தூணை பிடிச்சுன்னா எம்பெருமானை சேவிக்கணும்னு தெரிவிக்கிறார். அது ஏன்னு மற்றொரு தினம் தெரிவிக்கிறேன் இடத்துல. அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த 2 திருமண தூணுக்கு நடுவில் எம்பெருமான் சயனித்திருக்கிறார் இடத்துல பெரிய பெருமாள். அந்த பெரிய பெருமாளை அனுபவிக்கக்கூடிய ஆச்சரியமான திவ்ய பிரபந்தம் தான் இந்த அமலநாதிபிரான் என்று பார்க்கிறோம். எப்படி அனுபவித்தார் இதில் என்றால் ஆச்சரியமா தனியன்ல தெரிவிக்கிறார். ஆபாத சூடம் அனுபூய அரிம்சயானம் மத்தியே கவேர துய்தோ உதிதாந்தராத்மா அதிருஷ்டதாம் நயனோர் விஷயாந்தரானாம் யோனிஷ்டிகாய மனவை முனிவாகனந்தம்னு ஆச்சரியமான தனி. அதில் எப்படி இருக்கான் பெருமான் என்றால் ஆபாத சூடம் அனுபூய, ஆபாத சூடம்னு பாதம் திருவடி தொடங்கி, சூடம்னு திருமுடி, திருவடி தொடங்கி திருமுடி பரியந்தம் வரிசையா அனுபவிக்கிறார். ஒன்னா அனுபவிக்கிற ஆபாத சூடம் அனுபூய அரிம்சயானம். அரியான எம்பெருமான் ஆச்சரியமா படுத்துட்டு இருக்கான். ஆதிசேஷன் படுக்கையில அற்புதமா படுத்துட்டு இருக்கான் இடத்துல. நாளே அங்கே படுத்துட்டு இருக்கானே, என்ன குறையோ எல்லா ஆழ்வார்களும் யோ பாவம் என்ன சிரமப்பட்டானோ என்னவோ தெரியல இடத்துல. இந்த காலத்தில் எத்தனையோ நடந்து, ராமனாக நடந்து, கிருஷ்ணனாக தூது நடந்து, எல்லாம் நடந்து, வராகனாக பூமியை இடந்து, இந்த பட்ட சிரமங்களெல்லாம் தீரும்படியாக உபய காவேரி மத்தியத்தில் வந்து சயனித்திருக்கிறான் போல இருக்கு.
யோபாவம் என்ன சிரமம்னு ஆழ்வார்கள் எல்லாம் ஆச்சரியப்படும்படியாக படுத்துட்டு இருக்கான் எம்பெருமான் 2 காவேரி நடுவில் ஆதிசேஷன் படுகை. அப்படிப்பட்ட அரிம்சயானம் மத்தியே கவேர துய்து உதிதாந்தராத்மா கவேர மத்தியே துய்து என்று காவேரியினுடைய நடுவிலே 2 காவேரிக்கு நடுவிலே துயிதாந்தராத்மா அதிருஷ்டதாம் அப்படிப்பட்ட பெரிய பெருமாள் அதிருஷ்டதாம் நயனையோர் விஷயாந்தரானாம். இந்த கண்ணிருக கண்ணானது இதர விஷயங்களை எல்லாம் பார்க்காமல் அவனையே பார்த்தது. திருப்பானாழ்வாருடைய கண்ணு நபனித்த இதர விஷயங்கள் என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாமல் கடைசியில சொல்லி முடிக்க போற நாளே மற்றது எதையும் பாராமல் அவன் ஒருவனையே பார்த்தது இவருடைய கண்கள். அதான் அதிருஷ்டதாம் நயனையோகோ விஷயாந்தரானாம் யோனிஷ்டிகாய மனம். வேற எந்த விஷயத்திலையும் செல்லாமல் யோனிஷ்டிகாய மனவை இவருடைய மனசானது அவன் விஷயத்திலே சென்றது. நிச்சயமாக அவனை தவிர வேற எந்த விஷயத்திலையும் செல்லவில்லை இவருடைய மனவை. முனிவாகனந்தம் என்று முனிவாகனராக இருக்கக்கூடியவர். முனிவாகனம்னு லோகசாரங்க மகாமுனிவர் கீழே தெரிவித்தனுடைய சரித்திரத்தில் அவர் வாகனம் முனிவாகனம். எத்தனையோ கருட வாகனம் பார்க்கிறோம், சேஷவாகனம், அம்சவாகனம், யான வாகனம் இதெல்லாம் பார்க்கிறோம். இவருக்கு என்ன பெருமைனா இவருக்கு முனிவாகனம்னு பேர். ரொம்ப ஆச்சரியம். இடத்துல கருடவாகனான எம்பெருமான் அவன் முனிவாகன இடத்துல பாஷ்டம் கேட்கிறான். அதான் ஆச்சரியம். பெருமான் பெரிய பெருமான் அவன் கருடவாகனன், அப்படிப்பட்டவன் முனிவாகனன் இவரிடத்துல அனுபவிக்க வேண்டும்னு ஆசை. நாளே இவர் முனிவாகனராக காலத்திலே எழுந்தருள் இருந்தார்னு பார்க்கிறோம். அதையே தமிழ்லையும் பார்க்கிறோம். அந்த தனியனை காட்டவே கண்டபாத கமலல் ஆடையுந்தி தேட்டர் முதரமண்டம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனிபூந்து பாட்டினால் கண்டுவாடும் பாணர்தாள் பரவினோமே என்று ஆச்சரியமான இடத்திலே தனியன் தமிழ்ல காட்டவே கண்டபாத கமலல் ஆடையுந்தி காட்டவே எம்பெருமான் காட்டினான். ஒவ்வொன்னா காட்டினான். இவர் தான் சென்று பார்க்கவில்லை. எம்பெருமான் இருக்கான இவருக்கு எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் காட்டுறான் இடத்துல. அதைத்தான் முதல்ல தெரிவித்தேன். இவர் பாசுரம் எம்பெருமானை பார்த்து பாடவில்லை. எம்பெருமானை பார்த்து பாடியிருந்தால் கூட இப்படி பாட முடியாது. நாமெல்லாம் போய் பார்க்குறோம் எம்பெருமானை, நமக்கெல்லாம் என்ன பாட்டு வருது, ஒன்றும் வருதில்லை. அப்படியே நினச்சி பாடினாலும் கூட இவ்வளோ அழகாக பாசுரம் பாடவே முடியாது. எத்தனையோ கவிகள் இருக்காட அவள்லாம் பாடினாலும் கூட இதை போலே பாடவே முடியாதுண்ணா. ஏன் அப்படின்னா எம்பெருமான் காட்டினாதான் அப்படி பாட முடியும், இல்லைன்னா அப்படிலாம் பாட முடியாது. நாமே பார்த்து பாடுறோம்னு சொன்னால் ஒன்றும் பாட முடியாது. ஆனால் இவர் காட்ட பாடினபடினாலே அவ்வளவு ஆச்சரியமாக பாடுகிறார். அதனாலே தான் முதலே தெரிவித்த 9 பாசுரம் காவேரியிலேருந்து கோவிலுக்கு போகிற வழியிலே பாடிட்டார் 9 பாட்டை. அப்புறம் 10ஆம் பாட்டு மட்டும்தான் உள்ளே போய் பெருமாளை பார்த்து பாடுறது. அது பரியந்தான் பார்க்காமல் எம்பெருமான் காட்ட அனுபவித்து பாடுகிறார். இடத்திலே காட்டவே கண்ட பாத கமலம் அதை பார்த்தார். முதல்ல பாத கமலம் என்று அவனுடைய ஆச்சரியமான திருவடி தாமரைகள். இந்த தாமரை பூவை போல அற்புதமாக இருக்கக்கூடிய திருவதிகள். தாமரைன்னு சொன்னா எல்லாரும் விரும்பத்தக்கதா இருக்கலையோ, ஆசைப்படத்தக்கதா இருக்கலையோ, அப்படிப்பட்டதாக இருக்கிறது தாமரை புஷ்பம்னு பார்க்கிறோம். அதை போல இருக்கக்கூடிய திருவடிகள் அதை முதல்ல அனுபவிக்கிறார். திருவடியிலிருந்து திருமுடி பரியந்தம் அனுபவிக்கணும். இனிமே அனுபவிப்பது என்னன்னா கோயிலெல்லாம் போனால் முதல்ல அர்ச்சகர் சுவாமி என்ன முதல்ல திருவடி, முதல்ல ஒரு ஆர்த்தி காட்டணும்னா முதல்ல திருவடியிலேருந்து தான் காட்டணும். திருவடியிலேருந்து மேலே திருமுடி பரியந்தம் காட்ட வேண்டும். அதான் கிரமம். அனுபவிக்கக்கூடிய கிரமம் எது? திருவடி. ஏன் அது அப்படின்னா நாம் அடியவர்கள்னு சொன்னால் அடியைத்தானே பற்றி இருக்கணும். அடியவன்னா அடியவனுக்கு எது முதல்ல? அடியவன்னா அடியைத்தான் முதல்ல ஆசைப்படுவனே தவிர மற்றொன்றை ஆசைப்பட மாட்டான். அதனாலே முதல்ல அடி திருவடியை பார்த்து தான் மற்றொன்று என்று பார்க்கிறோம். அதனாலே திருவடியிலிருந்து அனுபவிக்கிறார் இவர். அதைத்தான் காட்டவே கண்டபாத கமலம் நல்லாடையுந்தி என்று அடுத்தபடியாக நல்ல ஆடை ஆச்சரியமான அவனுடைய பீதாம்பரம் அதை அனுபவிக்கிறார். அடுத்தபடியாக எம்பெருமான் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான வேஷ்டி இந்த பீதாம்பரத்தை அனுபவிக்கிறார். நல்லாடை அதற்கு மேலே உந்தி அவனுடைய ஆச்சரியமான உண்டி இடை இருக்க அதை அனுபவிக்கிறார். தேட்டரம் உதரபந்தம் அதற்கு மேலே ஆசைப்படக்கூடிய உதரபந்தம். அந்த உதரபந்தம் இருக்க அது மறைந்திருக்கு. உதரம்னா வயிறு, வயரில் இருக்கக்கூடிய அந்த பந்தம். இந்த பந்தம்னா ஒரு கட்டு. இந்த காலத்தில் யசோதை கட்டினாலே அந்த கட்டு இருக்க அது மறைந்திருக்கிறது. தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வா அதற்கு மேலே வயருக்கு மேலே திருமார்பு மார்பை அனுபவிக்கிறார். இடத்துல திருமார்பு கண்டம் அந்த மார்புக்கு மேலே இருக்கக்கூடிய ஆச்சரியமான கண்டம் கொழுத்து. திருமார்பு கண்டம் செவ்வாய் அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஆச்சரியமான சிவந்த ஆதரம் செவ்வாய். வாட்டமில் கண்கள் மேனி மேலே வாட்டமில்லாத கண்கள்னா என்ன ஆச்சரியமான கண்கள். கரியவாகி புடவரந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள்னு மேலே அனுபவிக்கிறார். இடத்துல வாட்டமில் கண்கள் என்று வாட்டமே இல்லாத கண்கள்
எப்படின்னா இவரை பார்த்தாரோ இல்லையோ, திருப்பானாழ்வாரை பார்த்தபடினாலே வாட்டமெல்லாம் நீங்கித்து எம்பெருமானுக்கு அப்படிப்பட்ட ஆச்சரியமான கண்கள், வாட்டமில் கண்கள், மேனி, அதற்கு மேலே இவருடைய நீலமேனி, ஐயோ என்று இவருடைய திருமேனி, அந்த திருமேனியை பூர்ணமாக அனுமதிக்கிறார் என்று பார்க்கிறோம். வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனிபுகுந்து பாட்டினால் கண்டு பாரும். முனியேறி, முனியினுடைய தோள் அவர்களே ஏறி, முனியேறி தனி புகுந்து, தனி ஒருவராக அங்கே புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோம் என்று பாட்டினாலேயே கண்டு வாழ்ந்தார். இவருக்கு வாழ்ச்சி நடந்தது பாட்டினால். பாட்டை கொண்டு அனுபவித்தார் எம்பெருமானை, பெரிய பெருமாளை. அதனாலே வாழ்ச்சி பெறுகிறார் திருப்பானாழ்வார். பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள். அப்படிப்பட்ட திருப்பானாழ்வார் அவருடைய தாழ் இருக்க திருவடித்தாமர்கள் பாணர்தாள் பரவினோமே. அப்படிப்பட்ட திருப்பானாழ்வாருடைய திருவடித்தாமர்கள் அதுவே தஞ்சம் என்று இருக்காமையும்னு ஆச்சரியமான தனியன் தமிழையும் பார்க்கிறோம். இவ்விடத்துல அப்படிப்பட்ட 10 பாசுரம், 2 தனியன், சம்ஸ்கிருதத்தில் ஒரு தனியன், தமிழில் ஒரு தனியன் என்று அவ்வளோ பெருமை. அது பார்த்தாலே தெரியலையோ, பாட்டனோ 10 அதுக்கு 2 தனியன்னு சொன்னால் எவ்வளோ பெருமை இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு உண்டுன்னு அதிலிருந்தே நாம் அனுபவிக்கலாம். அதில் முதல் பாசுரம் அமரநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் பின்னவர்கோன் விரையார் பொருள் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீன்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன உக்கினது. இது முதல் பாசுரம். முதல் பாசுரத்தில் முதல்ல திருவடியை அனுபவிக்கிறார். இந்த திருவடி இருக்க நான் ஆச்சரியம் அப்படின்னா தான் கண்ணுக்குள்ளே வந்து விட்டுனான். திருப்பானாழ்வார் கண்ணுக்குள்ளேயே வந்தது, கண்ணுக்குள்ளே வந்து பிரகாசிக்கிறது அந்த திருவடியானது என்று தெரிவிக்கிறார். இடத்துல அது அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன். அமலநாதிபிரான் என்று இவன் எப்படி இருக்கான்னா அமலன் என்று தெரிவித்தார். அமலன் என்ன? சுத்தன், பரமசுத்தனாக இருக்கக்கூடியவன். சுத்தினா அவனுக்கு ஒரு குறையும் கிடையாது, அவன் எல்லா விதத்தாலையும் சுத்தனாக இருக்கக்கூடியவன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவனுக்கு ஆச்சரியமான ஒரு தன்மை உண்டு. அகிலேய பிரத்யநீகத்துவம் என்று ஒன்று உண்டு. அகிலேய பிரத்யநீகத்துவம்னா எந்த தாழ்ந்ததுமே அவனை தீண்டாது. அது எந்த கெட்டதாக இருந்தாலும் அவனை ஸ்பர்சிக்கவே ஸ்பர்சிக்காது. அது எந்த கெட்ட குணமாக இருக்கட்டும், அல்லது அசுரர்கள்லாம் வராளே கெட்ட எண்ணத்தோடே வந்தார்கள்னு சொன்னால் அவர்கள் முடிந்து போவார்கள், தன்னுடைய அவர்கள் நாசத்தை அடைந்து விடுவார்கள். அதனாலே அவன் நினைத்து அசுரர்களை கொல்ல வேண்டும் என்பது கிடையாது. கண்ணபிரான் பூதனை வந்தா, முதல்ல பூதனை வந்த பூதனையை எப்படி கொன்றான் என்றால், வந்தவள் பூதனை, அசுர பெண் பிள்ளை, இவளை நாம் சாவடிக்க வேணும், இதெல்லாம் நினைத்தானான. எல்லாம் ஒன்றும் நினைக்கல. பாலை குடிச்சான். அவள் கெட்ட எண்ணத்தோட வந்தபடினாலே, கண்ணனை கொல்ல வேண்டும்னு வந்தபடினாலே பாலோட சேர்ந்து உயிரும் தன்னடைய வந்து கொடுத்து இவன் நினைத்து செய்யவில்லைன்னுட்டார் புறத்தாழ்வான். அற்புதமாக தெரிவிக்கிறார். இடத்துல தம்முடைய ஸ்தவத்திலே காட்டுகிறார். சாபூதனா சகடமர்ச்சுன யோசைக்மம் பால்யோசித அங்கபரச்சேஷ்டித விஷ்புலிங்கே என்று ஆச்சரியமாக காட்டுகிறார். பால்யோசிதம் எல்லாம் குழந்தை பருவத்தில் தன்னடையே செய்தது. பூதனை வந்தால் குழந்தைக்கு பால் குடிக்கிறதுனா ரொம்ப ஆனந்தம். அதனாலே இவனும் என்ன பண்ணான் அப்படின்னா, பாலை நன்னா குடித்தான். நன்னா இழுத்து இழுத்து உறிஞ்சு உறிஞ்சு, பசி ரொம்ப பசி, கண்ணனுக்கு பசி வந்தபடினாலே உறிஞ்சு உறிஞ்சு குடித்தான். அது என்ன பண்ணுறது, அவள் கெட்ட எண்ணத்தோட வந்தபடினாலே தன்னுடைய உயிரும் சேர்ந்து வந்துடுது வளத்தில் என்று பார்க்கிறோம். அதனாலே கெட்ட எண்ணத்தோட வரக்கூடியவர்கள் தன்னுடைய முடிந்து போ. அதே போல தான் அடுத்தபடியாக சகடாசுரன் வண்டியில் அசுரன் வந்தான். காலாலே உதைச்சான். கண்ணபிரான் நினைத்தெல்லாம் செய்யவில்லை. வந்திருக்கான் ஒரு அசுரன் வண்டியில் வந்திருக்கான் என்று இதெல்லாம் அறிந்து அவன் செய்யவில்லை. அறியாமல் அவன் செய்தது என்ன அப்படின்னா, தன்னுடைய குழந்தை பருவத்துக்கு சேர பால் வரல, பசி பசி வந்ததுன்னா குழந்தை என்ன பண்ணுறது, காலை உதச்சுன்னு தானே அடருது. காலை உதச்சா வண்டியில் பட்டுது, அது நாசமாக போச்சு, அவ்வளோதான். அதனாலே கெட்ட எண்ணத்தோடைய சேர்ந்தவர்கள் யாரும் இவனை நெருங்க முடியாது. கெட்ட குணங்கள் இவனிடத்திலே கிடையாது. அதனாலே இயற்கையாகவே இவன் சுத்தனாகவே இருக்கிறான். அதைத்தான் அமலன் என்று காட்டினார். இடத்துல அந்த சுத்தி இருக்க, அது எப்படிப்பட்ட சுத்தின்னு சொன்னால், அந்த சுத்தியானது அவனிடத்துல மட்டுமில்லாமல் அவனை சார்ந்தவர்களையும் சுத்தனாக ஆக்குகிறான். அதான் விஷயம். அவனிடத்துல மட்டும் சுத்தி இருந்தால் அது பிரயோஜனம் இல்லை. அது இருந்து என்ன பிரயோஜனம்? அதை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் அவனிடத்திலே போய் சேருகிறார்களோ அவர்களையும் பரிசுத்தர்களாக ஆக்கிவிடுகிறான் என்பெரும். அதான் அவனுக்கு உண்டான பெரிய தன்மை. அதைத்தான் அமலன் என்று காட்டுகிறார். அமலன் என்று சொன்னால் என்ன? சுத்தன். அவனை யாரெல்லாம் வந்து சேருகிறார்களோ அவர்களும் சுத்தர்களாக ஆகிறார் என்று பார்க்கிறோம். நாளை அவனை போலே ஆக்கிவிடும். எல்லாரையும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தம்மையே நாரும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர் என்று தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார். எம்பெருமானையே தொழக்கூடியவர்களுக்கு என்ன பண்ணுறான் எம்பெருமான் என்று தெரிவித்தார். அவனை போலே ஆக்கிவிடுறான். அவனை போலேயே ஆக்கிறான் எம்பெருமான் இடத்திலே பரமத்திலே போகும் காலத்திலே என்று ஆச்சரியமாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வம் சாமியம் உபைத்தி என்று வேதாந்த வாக்கியம்.
எல்லா சமமாக சாமியாபத்தி அவனை போலே ஆக்கிறான். அப்படின்னா என்ன? இவர்களையும் சுத்தராக ஆக்கிடுறான். இவர்கள் எத்தனையெல்லாம் அசுத்தி இருக்குது. இந்த சம்சாரத்தில் நாம் பிறக்கிறபடினாலே எத்தனையோ அசுத்திகள் நம்ம இடத்துல இருக்குது. முதல்ல இந்த சரீரம் இருக்கே, இதுவே எவ்வளோ அசுத்தத்தோடே கூடினது. அப்படிப்பட்ட இந்த அசுத்தியானது அதோட தான் சேர்ந்து இருக்கிறது. இந்த ஆத்மா இருக்கே, அதுக்கு நடுவில் தான் இருக்குது. அதனாலே அதோட சேர்ந்துருக்கு. எத்தனை அசுத்தி சுற்றி இருக்கிறதெல்லாம் அசுத்தமாக இருக்குது. இதர விஷயங்கள் எத்தனையோ தகாத விஷயத்திலே நெஞ்சானது போயிடுது. எல்லாம் பண்ணுறதோ இந்த அசுத்தி எல்லாம் நீங்கி நம்மை சுத்தனை ஆக்கி விடுறான் பெருமான். அவனை போலே ஆக்கி விடுறான். அதுக்கப்புறம் அங்கே பரமத்தில் போனால் இந்த எண்ணங்களே கிடையாது, தகாத எண்ணங்களே கிடையாது, கெட்ட எண்ணங்கள் வருவதற்கு வழியே கிடையாது. இந்த சரீரமும் போயிடுறது. இந்த சரீரமும் இருக்கே, இந்த தாழ்ந்த சரீரம் இருக்கே, இதுவும் போய்விடுகிறது. அங்கே நமக்கு என்ன கிடைக்கிறதுனா அங்கே விசேஷமான ஒரு சரீரம். இந்த சரீரம் 5 பூதங்களாலே ஆனது, பாஞ்சபௌதிகமானது. இந்த சரீரம் அங்கே எப்படி இருக்குன்னா அதுக்கு திருமேனின்னு சொல்லணும். அதுக்கு பேர் திருமேனி. அதை சரீரம்னு சொல்றதில்லை. சரீரம்னு சொன்னால் என்னன்னா, சரீரம்னு சொன்னால் குறைஞ்சுட்டே வருதுன்னு அர்த்தம். ஒரு ஆச்சாரிய இடத்துல போய் கேட்டார், சுவாமி எப்படி இருக்கு, உடம்பு எப்படி இருக்குன்னா? உடனே அவர் தெரிவித்தார், முன்பு தேகமாக இருந்தது இப்பொழுது சரீரமாக இருக்குன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்பு தேகமாக இருந்ததுன்னா, தேகம்னு சொன்னால் திக உபச்சயன்னு தாத்து சம்ஸ்கிருதத்தில், தேகம்னா வளர்ந்துட்டு போகிறதுன்னு அர்த்தம். அது ஒரு 20 வயசு பரியந்தம் வளர்ந்துன்னு வருது. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அப்படி குறைய ஆரம்பிக்கிறது. ஆச்சு 40 50 ஆச்சுன்னா அப்படி குறைய ஆரம்பிக்குது. அப்பொழுது அதற்கு சரீரம்னு பேர். சீரியத்தை சரீரம் குறைஞ்சிட்டு வர்றதுக்கு சரீரம்னு பேர். தேகம்னா கூடிட்டு போகிறது, சரீரம்னா குறைஞ்சிட்டு வருது. இந்த கூடுதலோ குறைதலோ இருக்கு. அப்படிப்பட்டது பரமபதத்தில் கிடையவே கிடையாது. ஒரே மாதிரி இருக்குது. 25 வயசில் இந்த லோகத்தில் எப்படி ஒருத்தன் இருப்பானோ அதே போல் இருப்பான். அங்கே வயது கூடுறதே கிடையாது. அங்கே நமக்கு எப்போ கேட்டாலும் 25னே சொல்லிக்கலாம். இந்த லோகத்தில் கஷ்டப்பட்டு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க 25 தான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த வயசு குறைஞ்சா மாதிரி நாமே பிரமிச்சுக்கணும். உண்மையிலேயே வயசு கூட்டிட்டு போனாலும் 25 சொல்லிக்கலாம், வாய் வார்த்தைக்கு சொல்லிக்கலாம். ஆனால் வயசு ஏறிண்டே போகிறதுன்னு அடுத்து அவருக்கும் தெரியும், பார்க்குறவாளுக்கும் தெரியும். அதே போல் இதுக்கெல்லாம் மேலே சரீரம் காட்டிகிட்டே இருக்குது. நான் போயிட்டே இருக்கேன். வயசானது கூடிகிட்டே போகிறதுன்னு உட்கார முடியல, எழுந்திருக்க முடியல, கால் வலி தலைவலி எவ்வளோ வந்துட்டே இருக்குது. காட்டிகிட்டே இருக்கு. அங்கே அது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா அது பாஞ்சபௌதிகமான சரீரம் என்று, 5 பூதங்களாலே ஆன சரீரம் என்று. அது எப்படிப்பட்டனா பஞ்சோபனிஷன்மயமான சரீரம்னு அங்கே இருக்கக்கூடியதே வேறு. அது எதாலே ஆனது என்பதே வேறு. இது பரமேஷ்டி புமான் விஸ்வஹா நிவர்த்தஹா சர்வஹா என்று சொல்லக்கூடிய 5 பதார்த்தத்தாலே ஆனது அங்கு இருக்கக்கூடிய திருமேனி. அதனால அங்கே எப்படி இருக்குன்னா அது சுத்தமாக இருக்கு. எப்பொழுதும் அதுக்கு குறையே கிடையாது அங்கு இருக்கக்கூடியது. அப்படி எம்பெருமான் என்ன பண்றா, தன்னை சார்ந்தவர்களையெல்லாம் சுத்தனாக ஆக்குகிறான். அதைத்தான் அமரன் என்று காட்டினார். இடத்துல அமரன் ஆதிப்பிரான் என்று மேலே தெரிவிக்கிறார். அவன்தான் ஆதியாக இருக்கக்கூடியவன், முழுமுது கடவுளாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் திருவரங்கராஜன் தான். அவன் பண்ணின உபகாரம் இருக்கே, பிரான் பிரான்னு சொன்னா உபகாரம். அந்த உபகாரத்துக்கு எல்லையே கிடையாதுன்னா அத்தனை உபகாரம் பண்ணியிருக்கான். எவ்வளவு தாழ்ந்தவன்னா, இந்த தாழ்ந்தவனான என்னை கொண்டு அவனை பற்றி பாசுரம் பாடி வித்திருக்கானே, இதுக்கு மேலே ஒரு உபகாரம் வேணுமா? என்ன ஆச்சரியம்! எனக்கு அவனை காட்டி கொடுத்து என்னிடத்திலே பாசுரம் கொள்கிறானே, இது என்னே உபகாரம் என்று கொண்டாடுகிறார் இவ்விடத்திலே. அப்படி அவன் செய்த உபகாரம் என்ன? இவர் எப்படி இருந்தார், இவர் விஷயத்திலே அவன் எப்படியெல்லாம் உபகாரம் செய்தார் என்பதை பற்றித்தான் மேலே அனுபவிக்க இருக்கிறோம். அதில் சொல்ல வேண்டிய விசேஷார்த்தங்களை இன்று சாயங்காலம் 6:30 மணி அளவிலே இவ்விடத்திலே விண்ணப்பிக்கிறேன். எல்லோரும் அவசியம் வந்திருந்து கேட்குமாறு பிரார்த்திக்கிறேன். இன்னும் அறியாதவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்று தெரிவித்து இன்றைய உபன்யாசத்தை நிறுத்துகிறேன். श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनंदन हेतवे नंदनंदन सुंदर्ये गोदाये नित्यमंगलम श्रीनगर्यां महापुर्यां तांबरपरिमुत्तरे तडे श्रीतिन्द्रिणीमूलधाम्ने षडगोपाय मंगलम श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्री नित्यमंगलम आழ்வார் திருவடிகளே சரணம், திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.